தொடர்ந்துள்ள நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கொள்ளுமாய் நாம் கேட்போம். கர்த்ததாமே செய்தியின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வாழ்க்கையில தேவ சமூகத்துக்கு வருகிற ஒரு நாள் தான் உண்மையான சந்தோஷமா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் அதை கை கொள்றது இல்லை. கிளாஸ் மட்டும் எடுக்கிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகின்ற தேவன் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை வேறொரு பிரமாணம் அப்படிங்கிற தலைப்புல உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்துல எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஒன்று இருக்கிறதோ, நெகட்டிவ் எனர்ஜி என்றும் ஒன்று இருக்கும். கண்டிப்பா இந்த உலகம் முழுவதுமே நீங்க எந்த காரியம் எடுத்துட்டீங்கனாலும் அது பிரசங்கி சொல்ற மாதிரி பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும். சந்தோஷம் நகைப்பு என்று ஒன்று இருந்தால் புலம்பல் என்று ஒன்று இருக்கும். கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, அந்த சேர்த்த கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. சந்தோஷப்பட ஒரு காலம் இருந்தால் துக்கப்படவும் ஒரு காலம் இருக்கும். ஃபேஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தால் நியூட்ரல் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்று ஒன்று இருக்கும். அப்ப இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு மாறி போனது. அப்போ இந்த பூமி முழுவதுமே ஒரிஜினல் பிரமாணம் என்று ஒன்று இருக்கும்போது, ஒரிஜினல் பார்த்திருக்கீங்கல்ல, நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா அதுல இருக்கும் இல்லைங்களா? டூப்ளிகேட் நிறைய பார்த்திருக்கீங்களா? அப்ப எல்லா விஷயங்களுமே நேர் எதிர் துருவங்கள். வடக்கு என்று ஒன்று இருந்தால் தெற்கு, கிழக்கு என்று இருந்தால் எதிர் துருவம் மேற்கு. இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் நேர் எதிரெதிராக கிரியை செய்கின்ற இரண்டு வல்லமைகள் இந்த பூமி முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 7வது அதிகாரம் 15 நீங்க வாசிங்க. முடிச்சுங்க, அந்த அதிகாரம் ஃபுல்லா முடிங்க சிஸ்டர். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பு நான் உங்களுக்கு சொல்லணும், எங்க ஊழியத்தின் சார்பாக பாஸ்டருக்கு சேர்த்து. வருகிற மே 11 ஹெவன் டிவி நேபாள் ஊழியங்களின் சார்பாக அச்சாம் அப்படிங்கிற மாவட்டத்துல நேபாள்ல ஒரு புதிய சபை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். 12 பேர் தரிசன பயணத்துல போவதற்கான ஒரு பேக்கேஜ். பை பிளைட் தான். டெல்லி வரைக்கும் சென்னை டு டெல்லி, டெல்லியிலிருந்து பான்பசா வழியா உத்தரகாண்ட் வழியா அப்படி உள்ள போயிடுவோம் 7th ஸ்டேட்டுக்குள்ள.
அப்ப நம்ம திரும்ப வரும்போதும் டெல்லி டு சென்னை கொண்டு வந்து சென்னை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவோம். அப்புறம் அங்கிருந்து அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் பல இடங்கள்ல வருவாங்க. 12 பேர் இந்த பேக்கேஜ். இது வரைக்கும் 8 பேர் நம்ம அதுல செலக்ட் ஆயிருக்காங்க. பாஸ்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, சபை மக்கள் நீங்க யாராவது, ஏன்னா நீங்க போன கிறிஸ்துமஸ் நாட்களிலே பாஸ்டர் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்க காணிக்கைகளை தந்திருந்தீர்கள். அது திருச்சபைக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த திருச்சபை தான் இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. ஆண்டுக்கு 1 அல்லது 2 திருச்சபைகளை ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் சார்பாக நேபாள பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த 7வது மாநிலம் ஸ்டேட் 7 சுதீர் பச்சியம் அப்படிங்கிற மாநிலத்துல இந்த திருச்சபை, போன தடவை நான் போன போது இந்த அச்சாம் அப்படிங்கிற மாவட்டம், ஒரு பெரிய மலை கிராமம், ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட்ல இருந்தே 6 ஹவர் போகணும். ரொம்ப கடுமையான பாதைகளும் காடுகளும் நிறைந்த பகுதியில கொஞ்சம் மக்கள் வாழ்றாங்க. அந்த இடத்துல திருச்சபை பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அது போக கஞ்சன்பூர் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு சபை பிரதிஷ்டை பண்ணின இது போல சர்ச்சுக்கு மேல எங்களுடைய ஹெட் ஆபீஸை அங்க பிரதிஷ்டை பண்ண இருக்கோம். 2 பில்டிங் பிரதிஷ்டை. அது போக இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் அகாடமிக் இயற்கான 330 குழந்தைகளை நம்ம ஊழியத்தின் சார்பாக பராமரிக்கிறோம். இவங்களுக்கான நலத்திட்ட உதவிகள், பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட், அது பேரு. அந்த பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்டையும் வரக்கூடிய தேவ பிள்ளைகள் கரங்களில் இருந்து நம்ம டெலிவர் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறது நம்ம ஊழியத்தின் சார்பாக. நீங்கள் யாராவது வர விரும்பினால் நீங்க பாஸ்டர்ட்ட சொல்லுங்க, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்க ஃபிளைட் சார்ஜ் மட்டும் பேர் பண்ணிட்டா உள்ள இருக்கிற அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எங்களோட தான். ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களோட இது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு வந்துருவோம். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது ஒரு நேக்டு ட்ரூத், ஒரு யதார்த்தமான உண்மையை இங்கே சொல்லுகிறார். ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஒரு பெரிய அப்போஸ்தலன் தான். அந்த 23 பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். 25வது வசனத்தோட பின்பகுதி, ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணம்னா நீங்க பழைய ஏற்பாட்டுக்காக நினைக்க வேண்டாம், தேவனுடைய வேத பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர், பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டவர். பிரதான அப்போஸ்தலர்களுக்கு சற்றும் நான் குறைந்தவன் அல்ல என்று சொல்லவர். ஏகதேசம் 13-14 நிருபங்களை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதுவதற்கான வாய்ப்பை தேவன் தந்தார். உலகின் ஐரோப்பா கண்டம் முழுவதும் பிரயாணம் பண்ணி மிகப்பெரிய ஊழியத்திற்கான ஒரு பேஸ்மெண்ட், அஸ்திவாரத்தை போட்ட ஒரு மாபெரும் ஊழியக்காரன், ஒரு மாபெரும் அப்போஸ்தலன் ஒரு யதார்த்தமான உண்மை சொல்லுகிறார். நானே நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் மனதினாலே யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? மனதினாலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறேன். வேத பிரமாணத்து ஒரே மனிதன் ஒரு ஊழியக்காரன், அப்போஸ்தலன், மிகப்பெரிய ஒரு ஞானம் பெற்ற ஒரு சீஷன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானம் என்பது பழைய இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஸ்கிரிப்சர் நம்ம கையில இருக்கு. இவ்வளவு அழகான ஒரு வேதம் நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா பவுல் வாழ்ந்த காலங்களிலே சுருள்களும் ஒரு சில பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு சில சுவடிகளும் சில முக்கியமான இடங்களில் மட்டும்தான் இருக்கும். பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், ஞான சாஸ்திரிகளுடைய கரங்களில் மாத்திரமே. இப்ப ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன ஆகமம்னா அது ஒரு செக்ஷன் தான் மட்டும்தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசன ஆகமங்களும் இது போல இணைப்பு பகுதி கிடையாது. துண்டு துண்டா இருந்த நாட்களிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மிக தெளிவாக கற்று, கமாலியலின் பாதத்தருகே கற்று அற்புதமாய் வேதங்களிலே தேறின ஒரு மனிதன், இவ்வளவு சிறப்புகளை பெற்ற ஒரு மனிதன் தன்னை பற்றிய ஒரு உண்மையை சொல்லுகிறார். நான் என் மனதினாலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறார். இன்னும் ஒண்ணுக்கொண்ணு எதிரெதிராய் போராடி கொண்டிருக்கு. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனா நான் அதை செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த போராட்டத்தோடு தான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, அன்றியும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபைகள், ஞானம், ஊழியங்கள் எல்லாமே சிந்தனையின் அடிப்படையில செயல்படுகிறது. ஆனாலும் மாம்சத்திலே ஒரு கொட்டு, அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அப்படிங்கிறார். இது பூமியிலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாய் இருக்கும். இது பவுலுக்கு மட்டும்தான் அந்த போராட்டம் இருக்கா? பவுலுக்கு மட்டும்தான் அந்த போராட்டம் இருக்கா? மனதினால் தேவனுடைய வேத பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறோம், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தங்களுடைய மாம்சமோ யாருக்கு ஊழியம் செய்தான்? பாவத்துக்கு ஊழியம் செய்யுது. யார் யாருக்கெல்லாம் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு? ஒருத்தருமே கைதுக்குள்ள நீங்க நல்லா உண்மையை சொல்லுங்க. எங்க பவுலுக்கு இந்த போராட்டம் இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய ஆளுங்களா நம்ம? யாருக்குள்ள இந்த போராட்டம் இருக்கு? எல்லாருக்கும். அதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே, கிறிஸ்து பிறந்த பின் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த போராட்டம் இருக்குமானால், இன்னைக்கு பாவங்களும் பொல்லாப்புகளும் அநீதிகளும் அக்கிரமங்களும் நிறைந்த இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் இந்த போராட்டம் இல்லைன்னு சொன்னா நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் மனதை பிடித்து ஒரு பரிசுத்தவானுடைய மனதின் சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவர் ஒரு சைடு இழுக்கிறார். அழிவிலிருந்து போய்கொண்டிருக்கிற மக்களை பாதுகாப்பாக தேவன், பாதுகாப்பான ஒரு ராஜ்யத்திற்கு, ஒளியின் ராஜ்யத்திற்கு தேவன் இழுக்கிறாரு. ஆனா மாம்சத்தை பிடிச்சு யார் இழுக்கிறான்? பிசாசு பிடிச்சு அந்த பக்கம் இழுக்கிறான். அதுதான் அங்க சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தை நின்று என்னை விடுதலையாக்குவார் அப்படி. ரொம்ப பாவண்டா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலக பிள்ளைகளுடைய, தேவ பிள்ளைகளுடைய பாவங்களை திரும்ப 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 மன்னிச்சுட்டே இருக்காருல்ல, அந்த பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார்ல. அது ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. நம்ம இந்த சைடு இழுக்கும் போது அவனுடைய மாம்சம் அந்த பக்கம் அவனை பிடிச்சு இழுக்குது. அப்படிங்கிறதுனாலதான் திரும்ப 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 நமக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது, வானத்தில் ஆண்டவராய் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது, நீங்க வானத்தை, தூதன் சொல்றாரு, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற எருசலேமில் எனக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து பரமேறி போயிடுறாரு. அப்ப இவங்க கலிலேயாவில் இருந்து, நாசரேத்தில் இருந்து, தெக்கப்போலியில் இருந்து, திபேரியாவில் இருந்து வந்த சீஷர்கள் இனி அவங்கவங்க ஊருக்கு, அவங்கவங்க வீடுகளுக்கு செதறி போனாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் தேவனுடைய சிஸ்டத்திலே நிலை நிற்க முடியாமல், தேவன் கொடுத்த அந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து கொண்டு போக முடியாம ப்ராஜெக்ட் செதறின்னு சொல்லிட்டு அவர்களை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவதற்காக அவர்களுக்குள் இருந்து எப்போது வழி நடத்தக்கூடிய ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்க வெயிட் பண்ண சொன்னார். எருசலேமில் எனக்காக காத்திருங்க, நீங்க அவங்கவங்க ஊருக்கு போக வேண்டாம். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் என்ன? பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். ஏன் இந்த தேற்றரவாளனை அனுப்புகிறார் என்று சொன்னால், இதுக்குத்தான் அனுப்புகிறார். மாம்சத்தை பிடிச்சு இழுத்து கொண்டிருக்கின்ற இந்த பொல்லாத உலகம் வெற்றி பெற வேண்டுமான, இன்னும் நீங்க, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அமெரிக்காவில் ஒரு டிபேட் நடந்துச்சு ஒரு தொலைக்காட்சியில். இப்ப இங்கெல்லாம் தமிழ்நாட்டில எல்லாம் தொலைக்காட்சியில டிபேட் நடக்குது பாத்தீங்களா, சொல்வதெல்லாம் உண்மை போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு தாயார் தன்னுடைய மகளை குறித்து குற்றம் சாட்டுகிறார். பொது வெளியில தொலைக்காட்சியில குற்றம் சாட்டுகிறார். என்னன்னா, என்னுடைய மகள் சரிவர கல்லூரிக்கு போவதில்லை, காலேஜுக்கு சரியா போறதில்லை, நிறைய போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாள், நைட் கிளப், ரெக்ரியேஷன் கிளப் போன்ற இரவு நேர விடுதிகளிலே, கேளிக்கை விடுதிகளிலே போயிட்டு மிட் நைட் கண்ட நேரங்களிலே வருகிறாள், ஆண் நண்பர்களோடு ஊர் சுற்றி கொண்டு, அவள் எப்ப வருவாளோ சில நேரத்துல வராம இருப்பா, காலேஜுக்கு போறதில்லை,
பலவிதமான கெட்ட சமாச்சாரங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் தீமையான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் என் மகள் செய்கிறாள் என்று சொல்லி தொலைக்காட்சியில அவரு சொல்றாரு. அப்ப நடுவர் கேட்கிறாரு அந்த மகளை பார்த்து, என்னம்மா உங்க அம்மா இப்படி சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு அவங்க அம்மா நடுவர் கேட்கிறார். அப்ப அந்த மகள் சொல்கிறாள், ஆமா எங்க அம்மா சொல்றது உண்மைதான், நான் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படி செய்யற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மகள் சொல்கிறாள், நான் என் தாயை வெறுக்கிறேன், என் தாயை வெறுக்கிறேன். என் தகப்பனார், என் அப்பா பிரிஞ்சு போனதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காண்பித்து கொடுத்ததே எங்க அம்மா தான். இன்னைக்கு நான் நைட்ல போறது, ஆண் நண்பர்களோடு ஊர் சுற்றுவது, இரவு நேரங்களிலே கண்ட கண்ட கிளப்புகளுக்கு போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வர்றது, இப்படிப்பட்ட காரியங்களை, போதை வஸ்துக்களை நான் எல்லாமே கற்றுக்கொண்டது யாரிடத்துல இருந்து? என் தாயார் இடத்துல இருந்து. என்னை கவனிக்கவே மாட்டா, பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டா. அவன் லேட்டா தான் வீட்டுக்கு வருவான், வரும்போது போதையோட தான் வருவான், சில ஃப்ரெண்ட்ஸுகளோட வருவான். ஆகவே என் தாயை நான் மிகவும் வெறுக்கிறேன், அவளை பனிஷ் பண்ணணுங்கிறதுக்காக நான் பெரியவளாகி நான் இப்பொழுது அப்படி செய்து வருகிறேன் அப்படின்னு சொன்னான். எங்க அம்மா எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் காண்பித்து கொடுத்தாள். நான் அவளை பார்த்தா வளர்ந்தேன், இப்படித்தான் வந்தேன். அப்ப இந்த மகள் சொன்னது சரிதானே, கரெக்டா? அப்போ அந்த நடுவர் கேட்டாரு, உன் தாயாரை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறாய், உன் தாயாரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், ஆனால் உன் தாயார் செய்த அதே தவறுகளை நீயும் செய்கிறதினாலே உன் தாயாரை வெறுப்பதாக இது கணக்கிடப்படாது. உன் தாயாரின் கிரியைகளை நீயும் செய்வதால் நீ அவர்களை, உன் தாயை ஆதரிக்கிறாய் என்றுதானே கணக்கிடப்படும் என்று சொன்னார் நடுவர். உங்களுக்கு புரியுதா? புரியுதா? குழப்பறனா? எங்க அம்மா நைட்ல போனா நீயும் நைட்ல போற, ஆண் நண்பர்களோடு தாயார் ஊர் சுற்றினால் நீயும் அப்படி செய்யற, போதை வஸ்துக்களை உட்கொண்டால் நீயும் போதை வஸ்துக்களை உட்கொள்கிறாய், இரவு நேரங்களிலே சரியான நேரத்திற்கு உன் தாயார் வருவதில்லை, நீயும் அதையே செய்கிறாய். அப்படியானால் இது எதிர்ப்பதாக அர்த்தமா, ஆதரிப்பதாக அர்த்தமா? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க எல்லாரும், அமைதியா இருக்கீங்க. ஆதரிப்பதா எதிர்ப்பதா? இல்ல நான் எங்க அம்மாவை எதிர்க்கிறேன் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அப்ப நடுவர் சொன்னாரு, இல்ல இது அப்படி கணக்கிடப்படாது, நீ உன் தாயை ஆதரிக்கிறாய் அப்படின்னு சொன்னான். அப்பத்தான் அந்த மகள் சொன்னாள், நீ உன் தாயை எதிர்க்க வேண்டுமானால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? உன் தாய் லேட் நைட் வீட்டுக்கு வந்தா நீ நேரத்தோடு வருகிறவளா இருக்க வேண்டும். அவள் கண்ட நேரங்களிலே கண்ட இடங்களுக்கு போவாளானால் நீ எங்கேயும் சுத்தாம நீ வீட்டுக்கு வந்திருக்கணும். நீ சரியாக கல்லூரிக்கு சென்றிருக்க வேண்டும். ஆண் நண்பர்களோடு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நீ கட் பண்ணி இருந்திருக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் நீ அதை வெறுக்கிறதாக அர்த்தம் என்று சொன்னார் நடுவர். இப்படி சொன்னார். இப்ப இதுல யார் சொன்னது கரெக்ட்? யார் சொன்னது கரெக்ட்? நடுவர் சொன்னதா கரெக்ட். கரெக்டுங்களா? இன்னைக்கு இவள் என்ன நினைச்சா, அந்த கிரியைகளை தானும் செய்வதனாலே தான் தாயை வெறுக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு இவள் இப்படி செய்து வந்தாள். அன்னைக்கு நடுவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவள் தேம்பி தேம்பி அழுதாள். நான் இதுவரைக்கும் என் தாயை செய்த தவறான கிரியைகளை ஆதரித்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதே அவளுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கு திருச்சபைகளுடைய நிலவரமும் அப்படித்தானே இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியினுடைய ஒரிஜினல் பேஸ்மெண்ட் இருக்குல்ல, சத்ருவின் கிரியைகளை எதிர்க்கிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டு தாங்களும் அவைகளையே செய்வதனாலே சபை, கிறிஸ்துவை ஆதரிக்க வேண்டிய திருச்சபை மக்கள், கிறிஸ்துவை ஆதரிக்க வேண்டிய தேவ ஜன கூட்டம் யாரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது? யாரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது? நாம் 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்தியாவில் முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்து பிறந்த பின் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இந்தியாவுக்கு வந்த சுவிசேஷம் இந்தியாவில் இன்னும் முடிவடையல. இனி முடிவடைய நினைக்கிறீங்களா? கம்ப்ளீட் ஆகும் நினைக்கிறீங்களா? கிறிஸ்து வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. சபையை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை நாம் நெருங்குகிறோம். ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். சுவிசேஷம் இந்தியாவிலே 150 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த தேசத்தை முழுமையாக்க முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? யார் முழுமையாக்கணும்? சபை தான் முழுமையாக்கணும். சபையின் மீதுதான் தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். கரெக்டா? சபை
சபையின் மீது தேவன் நோக்கத்தை வைத்திருக்கிறார். சபையை பார்ப்பதற்காகத்தான் வருகிறார், சபையை எடுப்பதற்காகத்தான் வருகிறார். சபையின் மீதுதான் தேவன் போஷித்து காப்பாற்றுகிறார், சபையின் மீதுதான் தேவன் அன்பு கூறுகிறார். சபையே தேவனுடைய இருதயத்தினுடைய பூமியில அவருடைய பார்வையெல்லாம் யார் மேலதான் இருக்கு? யார் மேலதான் இருக்கு? உங்களுக்கு புரியுதா? அப்படியானால் இந்த திருச்சபைகள், இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள், நாம் வாழ்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு தெரியும், நிறைய சமாச்சாரம் கேள்விப்படுறீங்க. இந்த திருச்சபைகள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே சுவிசேஷத்தை முழுமையாக்க முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? யதார்த்தமா சொல்லுங்க, முழுமையாக்க முடியும் நினைக்கிறீங்களா? எத்தனை சதவீதம் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? தேவ பிள்ளைகள் தாங்கள் கிறிஸ்துவை ஆதரிக்கிற பட்சத்தில் இருந்து விலகி தங்களுக்கு எதிரணியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் மனதினால் வேத பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறேன், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். தேவஜனங்கள் மனதினால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது உண்மைதான், ஆனால் அவர்களுடைய மாம்சமோ எதிரணியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்கு எதிரணியில் போய் கிறிஸ்துவை எதிர்க்கிற கூட்டத்திலே போய் சேர்ந்து விடுகிறது. அப்போ எனக்கு ஒரு 84 வயது ஒரு பெரியவர் ஒருத்தர் இந்த NGO காலனியில மாதந்தோறும் அவருடைய வீட்டுக்கு நான் பிரேயருக்கு போவேன். அவங்க ஒய்ஃப் ரிட்டையர்டு HM, நல்ல ஞானம் உள்ளவங்க, வேதத்துல திருச்சபையில் சில பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. அப்போ எனக்கு அவருக்கு வேதத்தில் என்ன டவுட் இருந்தா, ரொம்ப வருஷம் விசுவாசி, அவங்கள பார்ன் கிறிஸ்டியன், ஆனா வேதத்தில் சில ஆழமான காரியங்களை என்னிடத்துல போன் பண்ணி கேட்பாரு. நான் போகும்போது எழுதி வச்சு ஒவ்வொரு டவுட்டா கேட்பார். அப்போ என்னை திரும்ப 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 ஒரே ஒரு கொஸ்டின்ல போட்டு அலட்டிக்கிட்டே இருந்தார். அது என்ன சத்தியம் சொன்னா, ஜாஷ்வா, தேவன் படைத்த எல்லாமே நல்லது 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 என்று கண்டாரே, அப்போ பாவத்தை ஏன் படைத்தார் அப்படிங்க. சரி, அப்ப பாவம் எங்கிருந்து? போன தடவை உங்களுக்கு மெசேஜ் முதல் பாவம்ங்கிற சப்ஜெக்ட் தான் எடுத்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். இந்த பாவம் எங்கிருந்து உருவாச்சு? தீமை எங்கிருந்து உருவாச்சு? தேவன் உருவாக்கினாரே, நன்மையையும் தீமையையும் தேவன் தான் உருவாக்கினாரா அப்படின்னு கேட்டார். என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சது. அப்ப நானும் அவருக்கு என்னென்னவோ பதில் எல்லாம் கொடுத்தேன், நல்ல நல்ல பதில் கொடுத்தேன். அப்பதான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன், பாவம் என்பது பூமியில உருவாகலைங்க ஐயா, அது பரலோகத்துல உருவாச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் இன்னமும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பரலோகத்தில் பாவம் உருவானதா? பரலோகம் பரிசுத்தமான இடம், தேவன் உருவாக்கின இடம், அந்த இடத்துல எப்படி ஒரு பாவம் உருவாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு தீமை என்பது எங்கிருந்து உருவாகிறது என்று சொல்லி கேட்டார். அப்புறம் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பிரேயர் முடிச்சுட்டு வருவேன். நெக்ஸ்ட் மந்த் போனா திரும்ப இதே கேள்வி கேட்பார். அது எப்படி, எனக்கு இது இன்னும் திருப்தி ஆகல அப்படின்னு சொன்னார். இவர் திரும்ப 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 இதே கொஸ்டின் கேட்டதுனால இந்த காரியம் என்னை கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்க வைத்தது. ரொம்ப நாட்கள் கழித்து, மாதங்கள் கழித்து பரிசுத்த தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார், ஒரிஜினல் கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா, தீமையை யார் உருவாக்கினாங்க? பாவத்தை யார் சிருஷ்டித்தார்? உலகில் படைப்புகள் எல்லாமே தேவன் படைத்ததானே. பூமியில் அகில உலகம் முழுவதும் எல்லா படைப்புகளும் பாம்பை உருவாக்குனது யாருதான்? தேவன் தான். தீங்கு செய்கிற விலங்குகளை, சிறுத்தையும் சிங்கத்தையும் முதலையும் உருவாக்குறது யாருதான்? கர்த்தர் தான். அப்படியானால் இந்த உலகில் தீமை என்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து உருவானது? எப்படி தேவன் இதை ஸ்மெல் பண்ணாம போனாரு? எப்படி இதை தேவன் தடுக்காம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னை போட்டு உருட்ட உருட்ட உருட்ட. வயசு 84 இயர்ஸ் ஆச்சு. ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜினுடைய பவுண்டர் கம் கரஸ்பாண்டா இருந்தவர், சாதாரண ஆள் கிடையாது. அவரு எப்படி கேட்டோன்னே அவரு திருப்தி ஆகாதனால எனக்கும் திருப்தி ஆகல. ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் திரும்ப திரும்ப நான் அதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, தீமை என்பது, பாவம் என்பது நியாயம் அநியாயம், கிரமம் அக்கிரமம், நீதி அநீதி, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்துல எப்படி கிரியேட் செய்கிறது? அப்படியானால் தேவனே இரண்டையும் படைத்தார் என்றுதான் அது கணக்கிடப்பட முடியுமா என்று நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார். அது உங்களுக்கு நான் சொல்றேன். பாவம் என்று ஒன்று தனியே தேவன் படைக்கவில்லை.
அப்படியானால் இன்னைக்கு இருக்கே, பாவம் இருக்கே, பாவ பிரமாணம் இருக்கே, அது எப்படி வேலை செய்கிறது, தேவன் ஏன் விட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் சத்தியம். என்னன்னா, அண்ட சர்வசராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் தமது வார்த்தையினாலே அகிலம் அனைத்தையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படுகின்ற எந்த கிரியைகளும் கொலாப்ஸ் ஆயிடும், பாவமாகிவிடும், தீமையாகிவிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? நன்மை இன்னதென்று தேவன் இந்த வேத பிரமாணத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வேத பிரமாணங்களில் ஒரு சிறு மாற்றத்தை எந்த மனிதன், எந்த விலங்கு, எந்த ஏஞ்சல், தேவ தூதர்களாகட்டும், ஒரு சிறு மாற்றத்தை அவர்கள் செய்ய முயற்சித்தாலும் அது நேரா கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு சேட்டலைட் அனுப்புகிறார்கள் விண்கலத்துக்கு, ஒரு சந்திராயனவோ ஒரு வேற ஒரு விண்கலத்தையோ அனுப்புகிறார்கள். இவர்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புகிறார்களோ அது கொஞ்சம் மாறுபட்டாலும் அந்த விண்கலம் என்ன ஆகும், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தன்னுடைய வேலையை முழுமையாய் முடிக்காம எங்கேயாவது விழுந்து கிடக்கும், அல்லது ப்ரோக்ராம் கொலாப்ஸ் ஆகி எல்லாம் தாறுமாறாக போய்விடும். தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கொஞ்சம் அதை ஆல்டர் பண்ணும் பொழுது, மோடிபிகேஷன் பண்ணும் பொழுது, அதில் சிறு மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாவம் உருவாகிறது. அல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் சரி. முதல் பாவம் பரலோகத்தில் உருவானது. பரலோக ராஜ்யத்திலே ஏஞ்சல், சுப்ரீம் ஏஞ்சல் லூசிபர் இருக்கிறார். இவர் அங்க இருக்கிற சிஸ்டத்தை விட்டு கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறார், கொஞ்சம் மாத்தி திங்க் பண்றார். பரலோகம் முழுவதும் ஏஞ்சல்ஸ், கேருபீன்கள், செராபீன்கள், மூப்பர்கள், பரிசுத்த கூட்டமா இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே இப்படி யோசிச்சு பார்க்கிறார், எப்படி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேதான் பாவம் உருவாகிறார். உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய வேத பிரமாணங்கள், தேவனுடைய திருச்சட்டங்கள் என்னவோ அதுல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இது இந்த காலத்தில் இருக்கிற நமக்கும் பொருந்தும். அதனாலதான் சொல்றார், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண கூட, ஒரு கமா மாத்தினா கூட அவனை இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா வாதைகளையும் தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஏன் இவ்வளவு கடுமையான உபதேசம் தேவன் இவ்வளவு கமெண்ட் கொடுக்கிறார்? இப்படித்தான் சிஸ்டம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அந்த 40 ஆண்டுகள் வனாந்தர பயணத்தில் வரும் பொழுது தேவ தூதர்களின் ஆகாரமாகிய மன்னாவை பொழிகிறார். இந்த மன்னா நாளைக்கு நாளானைக்கு சேர்த்து வச்சு கூடாது. அன்றன்றைக்குள்ள மன்னாவை அன்றன்று காலையிலே தேவன் பொழிந்தள்ளுவார். இப்படித்தான் வாழணும். அந்த 40 ஆண்டு கால வனாந்தரத்துல வாழணும். யாராச்சும் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க வேண்டாம். நாளைக்குள்ள மன்னா நாளைக்கு உங்களுக்கும் வரும். ஆனால் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஓய்வு நாள் அல்லவா, சனிக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு ஓய்ந்து இருக்கணும், எந்த காரியம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை வனாந்தரங்கள்ல போய் விறகு பொறுக்கவும் மண்ணா பொறுக்கவும் இடங்களுக்கு போகக்கூடாது. அதற்குரிய மண்ணா வெள்ளிக்கிழமை பொழிகிற அதே மண்ணாவை எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாத்திரம் சனிக்கிழமைக்குள்ள மண்ணாவை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனா மற்ற நாட்களிலே அதே மண்ணாவை செகண்ட் டேக்கு நீங்க மாத்தி 24 hours தாண்டி அந்த நாள் சூரியன் இறங்கி பொழுது போகிறதுக்குள்ள நீங்க மாத்தி வச்சீங்கன்னா அது என்ன ஆகும்? பூச்சி பிடித்து புழு பிடித்து நாற்றம் எடுத்து போகும். ஆனால் அதே மண்ணா வெள்ளிக்கிழமை அடுத்த நாளுக்குள்ள சேகரித்து வைக்கும் போது கெட்டு போகாது. ஒரே மண்ணாதான் 24 hours தாண்டி இன்னைக்கு மண்டே எடுத்து வச்சீங்க அப்படின்னா டியூஸ்டேக்காக எடுத்து வச்சீங்கன்னா அது கெட்டு புழு பிடிச்சு போகும். ஆனா ஃப்ரைடே எடுத்து வச்சீங்கன்னா கெட்டு புழு பிடிச்சு போகாது, பூச்சி பிடிச்சு போகாது. என்ன வித்தியாசம்? கொஞ்சம் புளி போட்டு வச்சிருப்பாங்களா? நம்ம புளிக்குழம்பு வைக்கும் போது கெடாம இருக்கிறதுக்காக 2 days மீன் குழம்புக்காக வைக்கிறோமே, என்ன காரியம்? அங்க தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் சிஸ்டம்ஸ். நீங்க கரெக்டாய் நீங்க அந்த தேவனுடைய வார்த்தை கை கொள்ளப்படும் போது அது நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்கும். தேவனுடைய வார்த்தையிலே சிறு மாற்றத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் அது கொலாப்ஸ் ஆகிவிடும். இந்த உலகம் முழுவதும் அப்படித்தான் தடுமாறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, சப்ஜெக்ட் வந்துருவோம். இன்னைக்கு திருச்சபை ஆக்சுவலா இதுக்கு செய்தி பிசாசுகளை ஆதரித்தலும் தேவகுமாரனை எதிர்த்தலும். அப்படி நான் ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தேவ ஜனங்கள் தங்களை அறியாமலேயே எதிரணியில் போய் நின்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். யூதாஸ் காரியோத்து எந்த அணியில் இருந்தார்? அவரு
சீஷர்கள் அணியில இருந்தாரு. ஆனா திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது இவர் எந்த அணியில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு? எதிரணியில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நாம அப்படித்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பிரதர் சொல்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறோம், பாஸ்டர் சொல்றதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படுகிறோம், முடிஞ்ச வரைக்கும் ஒபே பண்றோம், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அது உங்க திருச்சபைக்காக மாத்திரம் சொல்வதில்லை. நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகில் உள்ள எல்லா திருச்சபைகளும் ஒரே வீட்டுக்கு தான் போகுது. அல்லேலூயா. பரலோக வீட்டில் நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய்த்தான் நம்ம இருக்க போகிறோம். டோட்டல் திருச்சபைகளும் இன்றைக்கு எதிரணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, சாத்தானுடைய தந்திரமே அவன் அந்த ஜனங்களுக்குள் இருந்து ஒன்றை கொலாப்ஸ் பண்ண வேண்டுமானால் அந்த ஜனங்களுக்குள் இருந்துதான் ஒருத்தனை பிடிப்பான், அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தனை பிடிப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? நெப்போலியன் போனபார்ட் ஒரு பட்டணத்து மேல யுத்தம் பண்ணுவதற்கு இவர் போனார். அப்ப அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க, இந்த ஒவ்வொரு சிட்டியை பிடிப்பதற்கும் ராஜதானி பட்டங்களை பிடிப்பதற்கும் ஒரு யுத்தியை நீங்க கையாளுவீங்களே, இந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு நீங்க என்ன யுத்தியை கையாளுவீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பட்டாளியன் வடக்கில் இருந்து வருகிறது, ஒரு பட்டாளியன் தெற்கில் இருந்து வருகிறது, ஒரு பட்டாளியன் மேற்கில் இருந்து வருகிறது, ஒன்று கிழக்கில் இருந்து வருகிறது. அப்படியானால் 4 பக்கத்திலும் அந்த பட்டணம் நெருக்கப்படும், எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. அப்போ சபா சூப்பரா போட்டீங்க, எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஆனால் 5ஆம் படையே பட்டணத்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப நண்பர்கள் கன்ஃபியூஸ் ஆனாங்க, 4 படை 4 திசையில இருந்து வருது, 5ஆம் படையை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. 5ஆம் படையை பட்டணத்திற்குள்ளே தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறதுதான் வெளியில. ஆனா 5ஆம் படை எங்க வச்சிருக்கான்? உள்ளே வச்சிருக்கான். இதுதான் சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள இருந்து கொண்டே கிரியை செய்வதற்கான மக்களை பிடிப்பது, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற மக்களை கொண்டே கிறிஸ்தவ சமுதாயத்தை வஞ்சிப்பதுதான் அவனுடைய திட்டம். உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில அவர் வைத்திருக்கிற ப்ராஜெக்டை கொலாப்ஸ் பண்ண வேண்டுமானால் யாரை கொண்டு கொலாப்ஸ் பண்ணணும்? யாரை கொண்டு கொலாப்ஸ் பண்ணணும்? அவருடைய பிள்ளைகளை கொண்டே கொலாப்ஸ் பண்ணணும். எப்படி? இதுதான் இந்த பிள்ளை செஞ்சது. இந்த நடுவருடைய இது நான் அதை சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலா அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருந்துச்சு? தன் தாயை எதிர்க்கிறதாக நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மகள் செஞ்சது எல்லாமே ஆதரிக்கிற செயல்கள். இப்ப அதுதான் பார்க்க போறோம். அல்லேலூயா. நம்ம எந்தெந்த விதங்களில் நம்ம ஆதரிக்கிறோம்? முதலாவது, மத்தேயு 16:23 வாங்களேன். எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். ஆமென். போதும். இந்த இடத்துல தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கின்ற பழக்க வழக்கம் யாருக்குள்ள இருக்கோ, இப்போ நம்ம யாரோட அணியில் நிக்கிறோம்? யாரோட அணியில் நிக்கிறோம்? எதிரணியில் போய் நின்று விடுகிறோம். தேவனுக்கு யாருதான் அது? பேதுரு சீஷன் தான். ஆனால் இவன் தேவனுடைய பட்சத்தில் நின்று தேவனுடைய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் பெற்றப்பட்டவன். இப்படிப்பட்ட ஒரு அழைப்புகளை பெற்ற, சிறப்புகளை பெற்ற இந்த ஊழியன் யாருடைய சித்தத்தை செய்யாம யாருடைய சித்தத்தை செய்ய பார்க்கிறான்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்துமாவை நீங்க ட்ரெயின்லயோ பஸ்லயோ அல்லது தெருவிலையோ சந்திக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை ஷேர் பண்ணும்படி உங்க இருதயத்துல தேவன் ஒரு எண்ணத்தை போடுகிறார். அப்ப நீங்க நினைக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆனா உள்ள ஆசை இருக்கு, சுவிசேஷம் அறிவிச்சா நல்லா இருக்கும், இந்த ஆத்துமாவுக்கு சொன்னா நல்லா இருக்கும், சொந்தக்காரங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும், வேலை செய்யற இடத்துல ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க உள்ளான மனசுனால யார் ஊழியம் பண்றீங்க? ஆனா மாம்சத்தினாலேயோ அதை சொல்லாம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி கொள்ளும் பொழுது, அல்லது மனிதர்களால் வருகிற விளைவுகளை குறித்து சிந்தித்து உங்களை நீங்க ஆஃப் மோடுக்கு போயிரும்போது, சைலண்ட் மோடுக்கு போகும்போது
இப்போ நாம் யாருடைய அணியில் நிக்கிறோம்? தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் அல்லது மாற்றி யோசிக்கின்ற எல்லா நிமிஷங்களுமே பாவங்களும் நெகட்டிவ் எனர்ஜியும் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இந்த இடத்துல சாத்தானுடைய அணிக்கு நம்ம போயிடும். தேவனுடைய அணியை விட்டு, அதாவது நமது பட்சத்தில் இராதவன் நமக்கு விரோதமாய் இருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவருடைய பட்சத்தில் நிக்கலையோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா விரோதியா தான் கணக்கிடப்படுவாங்க. இந்த உலகம் முழுவதும் அப்படித்தான் கணக்கிடப்படும். நமது பட்சத்தில் இராதவன், நமது சைடில் நிக்காதவன் நமக்கு விரோதியா இருக்கிறான். அவ்வளவுதான். இதுதான் பாவத்தினுடைய, தீமையினுடைய, அதனுடைய என்ன சொல்றது, ஃபண்டமெண்டல் லா. ஃபண்டமெண்டல் லா என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நீங்க யாருக்காக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க மனைவிக்காக, கணவருக்காக, சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிக்கொள்ளுகிறீர்கள், உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்ளுகிறீர்களோ, சமாதானம் பண்ணிக் கொள்ளுகிறீர்களோ, ஒத்திசைவாக்கிக் கொள்ளுகிறீர்களோ, அந்த இடத்தில் எல்லாம் ஒரு நெகட்டிவ், நீங்கள் எதிரணியில் நின்று செயல்பட ஆரம்பித்து விடுகிறீர்கள். எப்படி சொல்லித்தரேன்? சாத்தான் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று பெயர் பெற்றவன். ஆண்டவரே சொல்லியிருக்கார், தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்போ கொலைபாதகன் யாரு? உண்மையில லூசிபர். ஆனால் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு தேவப்பிள்ளை, தேவப்பிள்ளை சகோதரனை, சகோதரியோட கூட பிறந்தவங்களாவும் இருக்கலாம், சபையில் உள்ளவங்களும் சகோதர சகோதரிகள் தான். சரியா சொல்ல போனா சபையில் உள்ளவங்க தான் சகோதர சகோதரி. ஏன்னா கிறிஸ்துவானவர் வந்திருக்கும் போது உங்களுடைய தாயும் சகோதரனும் சகோதரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? என சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் தந்தையும் சகோதரன் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா தன் சகோதரனை பகைக்கிறீங்க, உள்ளத்துல ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு சம்திங் எல்ஸ், ஏதாவது ஒரு காரியம் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடையோ அல்லது இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடையோ ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க முரண்படும் போது, ஒரு கசப்பையோ வெறுப்பையோ செலுத்தும் போது அந்த இடத்துல நீங்க எப்படி மாறிடுறீங்க? சபைக்குள்ள இது இருக்குமா? நம்ம சர்ச்சில் இருக்காது, வெளி சர்ச்சில் இது இருக்குமா? இந்த பழக்கம் இருக்குமா பாஸ்டர்? பகை இருக்குமா இருக்காதா? அப்ப நம்ம இந்த கேரக்டர் உள்ள பிள்ளைகள் யாருடைய அணியில் நின்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்? சாத்தானுடைய அணியில் நின்று அவனை ஆதரித்துக் கொண்டு கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யின் ஆவியினால் எந்தெந்த காரியங்களை தேவ பிள்ளைகள் செய்ய முற்படுகிறார்களோ, பொய்யின் ஆவியினால் அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்படியானால் பொய் என்பது உண்மைக்கு எதிரானது. நாம் பொய் பேசும் போதோ, பொய்யினால் சில காரியங்களை நடத்தும் போதோ நாம் யாருடைய அணியில் நின்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? சபை யாருடைய அணியில் செயல்படுது? உங்களுக்கு புரியுதா? ஒரு யதார்த்தமான ஸ்கேனிங் இது. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஸ்கேனிங் இது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவை ஆதரித்து கொண்டிருக்கிற கூட்டத்தில் இருப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுதான் அங்க பவுல் சொன்னாரு, என் மனதினாலே வேத பிரமாணத்தை நேசிக்கிறேன், வேத பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்தை. ஒரே மனிதன் தேவனுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், சாத்தானுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இப்படி தேவ ஜனம் கிறிஸ்துவானவர் மிகவும் நம்புகின்ற, நேசிக்கின்ற, அவர் விலை மதிக்க முடியாத தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி மீட்டு கொண்ட திருச்சபை அவருக்கு எதிராய் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சொல்றது புரியுதா? அவர் மிகவும் நம்புகிறது திருச்சபையை. ஆனா திருச்சபை அவரோடு கூட நின்று செயல்பட்டு அவருடைய கரம் பிடித்து நடக்க வேண்டிய திருச்சபை அப்படி நினைச்சுக்கிட்டு எதிரணியில் நின்று வேலை செஞ்சு எப்படி கம்ப்ளீட் ஆகும்? அவர் சித்தத்தை எப்படி முடிக்க முடியும்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம் தேவனுடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய நாமே இப்படி எதிராக நின்று 1 யோவான் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா?
அவர் நடந்தபடி நாமும் நடந்தால்தான் அவருக்குள் நிலைத்திருக்கிறதாக, அவரை ஆதரிக்கிறதாக கணக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பு, இரக்கம், காருண்யம், தயவு, சக சகோதரர் மீது அன்பு, கிருபை, தயவு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கை கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவை ஆதரிக்கிறதாக கணக்கிடப்படும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டிபேட் சொன்னனே, இந்த பொண்ணு தன்னுடைய தாயார் நடந்தபடியே நடந்துட்டு இருக்கிறதுனால அது எதிராக கணக்கிடப்படாது, ஆதரிக்கிறதாக கணக்கப்படும். ஏன்னா நீ அவங்க அம்மா செஞ்சதான் நீ செஞ்சுட்டு இருக்க, தாயார் என்ன செய்தார்களோ அதைத்தான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய், எனவே இது ஆதரிப்பதுதான் கணக்கு. அப்படியானால் கிறிஸ்துவானவருடைய கிரியைகளை நாமும் நடப்பிக்கும் போதுதான் அவரை ஆதரிக்கிறதாக கணக்கிடப்படும். இப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நம்மளுடைய செயல்பாடுகள் எத்தனை சதவிகிதம் கிறிஸ்துவை ஆதரிக்கிறதாக கணக்கிடப்படுகிறது. சரி, இன்னொரு இடத்துல வாங்க. 2 கொரிந்தியர் சகரியா 3:1 வாங்க, அதை முடிச்சுட்டு அடுத்து போயிடலாம். சகரியா 3:1. போதும். இங்கே தேவ சந்நிதியிலே 2 பேர் வருகிறார்கள். சாத்தானும் வர்றாங்க, தேவ பிள்ளையாகிய யோசுவாவும் வருகிறார். ஆனால் நிக்கிறது எங்க? தேவ சந்நிதி. ஆனால் சாத்தானுடைய இருதயத்தில் நிற்கிற நோக்கம் என்ன? யோசுவாவுக்கு விரோதம் செய்ய வேண்டும். நிற்பது தேவனுக்கு முன்னாடி, தேவ சந்நிதி. ஆனால் இவனுடைய எண்ணங்கள் என்ன? இன்னைக்கு திருச்சபைக்குள்ளும் சக சகோதரர்களுக்கு விரோதமாக அல்லது ஊழியருக்கு விரோதமாக வேற யாருக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கும் போது நாம் யாருடைய அணியில் போய் நின்றோம்? புரியுதா? தேவனுக்கு முன்பாக 2 பேரும் நிற்கிறார்கள். சாத்தானும் நிற்கிறான், யோசுவாவும் நிற்கிறான். ஆனால் சாத்தானுடைய இருதயத்தில் நிற்பது யோசுவாவுக்கு விரோதம் செய்ய நினைக்கணும். எனக்கு ஒரு மதுக்கரை பக்கத்துல ஒரு அம்மாவை தெரியும். அவங்க மதுரையிலேருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க ஃபேமிலியில மொத்தம் 7 பேர். 7 பேர்ல ஒரே ஒரு சகோதரர் மட்டும் ஊழியத்துக்கு வந்துட்டாரு. அதனால அவருக்கு மட்டும் குழந்தைகள் இருக்கு. 4 சகோதர சகோதரிக்கு கல்யாணமே ஆகல. 50, 60, 70 அப்படி ஒருத்தங்க. இதுல இந்த மூத்த சகோதரி அப்படி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 65, 67 வயசு இருக்கும். அப்ப இவங்களை மதுரையில இருந்து தனியா கணவர் இறந்துட்டாரு, கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப புருஷன் இறந்ததுனால தனியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. வரும்போது ஒரு பெரிய டெம்போ பிடிச்சிட்டு அந்த நாய்கள், ஒரு 4 நாய்களை கூண்டு வச்சு நாய்களோடய வந்துட்டாங்க. அந்த 4 நாய்களை கொண்டு தங்களுடைய வீட்டிலேயே பின்னாடி குடி வச்சிருக்காங்க. பெரிய இடமா இருக்கிறதுனால தனியா ஒரு வீடு இதெல்லாம் கொடுத்தாங்க. கூண்டு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கூண்டு. அப்போ அந்த நாய்களுக்கு ராஜ உபச்சாரம், பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய். புரியுதுங்களா? இருக்கிறதுலயே ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த நாய்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல என்ன பண்ணும், இந்த முன்னாடி இருக்கிற சகோதரிகள், அவங்க சகோதரிகள்கிட்ட வீட்டுல அந்த முன்னாடி எந்த கற்பூரவள்ளி செடி, துளசி செடியெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த நாய்கள் வாக்கிங் காலையில் போகும்போது நேர செடிகள் மேல யூரின் போயிடும். இவங்க ஒன்று எடுத்து வாயில போட்டுருவாங்க. அதை இதுல கடுப்பாகி அவங்க ஒரு நாள் எடுத்து செருப்பு எடுத்து எரிஞ்சிட்டாங்க யூரின் போகும்போது. அதுல இருந்து அவங்க அந்த நாய் வளர்த்துறாங்களே அந்த அம்மா, குழந்தைகள்ல நாய் வளர்த்துற அம்மா பேசுற வார்த்தை, கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு ஊழியத்துக்கு போனோம். கெட்ட வார்த்தை. அவ தலை லாரி ஏறி மூளை வெளியில வந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிம்பாங்களாம். நான் அவங்க சொன்னதை குறைச்சி சொல்றேன். அவங்க எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அவங்க சொல்றதை பார்த்தா. அவ தலை வெடிச்சு செதறணும் ஆண்டவரே அப்படிம்பாங்க. அவ மண்டை வெடிச்சு செதறணும் அப்படின்பாங்க. லாரி அடிச்சு சாவணும், அந்த மூளை வெளியில இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நீ புடமாத்தா வருவே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க வெளியில போகும்போது எப்படி இருக்கும். அக்கா மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்த அக்கா. ஆனா இவங்க சபை விசுவாசி. இந்த 2 டீமும் ஒரே சர்ச்சுக்கு தான் போறாங்க. இது என்னாலையும் நம்ப முடியல, இப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, பயங்கரமான விசுவாசம். வெள்ளை புடவை தான், சர்ச்சுக்கு மாற மாட்டாங்க. ஆனா தங்களுடைய சகோதரிகள் மீது இருக்கிற அப்ப மாறாக இவங்களும் வெறுப்பை காட்டுறாங்க. ஏதாச்சும் இது போட்டுவிட்டா மருந்தடிக்கிறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க, விஷம் கலந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபடுத்துவாங்க. அவங்களுக்குள்ள பேட் ஸ்பிரிட் தான்.
அப்புறம் மதுரை ஏஜி சர்ச் இருந்து அவங்க இங்க வந்திருக்காங்க. அந்த பாஸ்டர் தெரிஞ்சவங்க, அவங்க மூலமா இப்ப நான் இன்னைக்கு உள்ள போறேன். அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம். போய் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 2 தடவை போன போது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அந்த கெட்ட வார்த்தையில பேசுறது இல்ல. இவங்க பயந்துக்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு போனாலே, லாரி ஆப்போசிட்ல வந்தாலே இவங்களுக்கு நடுக்கம் ஆயிடுது. ஏன்னா சொன்ன ஏங்க எப்படி காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்படியானால் இதுதான் திருச்சபைக்கு வருகிறார்கள். ஆனால் எண்ணங்கள் என்ன? சக சகோதரர்களுடைய மண்டை வெடிச்சு மூளை செதறி சாகணும் அப்படின்னு நினைக்கிற விசுவாசி இந்த மாதிரி செய்யும் போது இவர்கள் யாருடைய அணிக்கு ஆதரவாய் செயல்படுகிறார்கள்? நாமும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்களை மனப்பூர்வமாய் செய்யும் போது பிசாசை ஆதரிக்கிற கூட்டத்தில் நாம் போய்விடுகிறோம். கிறிஸ்துவுக்கு எதிரணியில் போய்விடுகிறோம். வேறொரு பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்களாய் மாறிவிடுகிறோம். உங்களுக்கு புரியுதா? இந்த உலகம் முழுவதும் இதுதான் சிஸ்டம். நீங்க மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போக்காதபடிக்கு போதும். அப்போ நாமும் கூட பிறரை ஏமாற்றுதல், மோசம் போக்குதல், பணம், பொருள் அல்லது ஏதாவது காரியங்களை நாம் செய்யும் போது சக சகோதரர்களை, குடும்பத்தை, தேவ பிள்ளைகளை சாத்தான் எப்படிப்பட்டவனா? மோசம் போக்குகிறவன், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், சீட் பண்ணுகிறவன். அப்போ நாமும் சில நேரங்களிலே ஒரு காரியத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரதர் 1000 rupees நான் கடன் வாங்குறேன். கடன் வாங்கிட்டு உங்களுக்கு 20ஆம் தேதி நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பிரதர் அந்த 1000 ரூபாய் வாங்கி 20ஆம் தேதி நான் குழந்தைக்கு வாடகையாவோ அல்லது பீஸாவோ எதாவது காட்ட, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன் பாஸ்டர். அங்க ஒரு சபையில முக்கியமான உதவி ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி பார்த்தா, அந்த சர்ச்சில் எங்க பார்த்தாலும் 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 கடன் வாங்கிட்டு ஏமாத்தி போட்டாங்க. ஒரு நாள் என் கடைசியா நாங்க மேல இருக்கிற வீட்டுக்கு கீழே குடி வந்த ஒரு விசுவாசி அப்புறம் நான் இன்ன சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, அந்த சர்ச்சில் இன்னார தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நல்லா தெரியும், ரொம்ப நல்ல விசுவாசினோன்னே, அவங்க இவ்வளவு 1000 ரூபாய் வாங்கி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஏண்டா சொன்னோன்னு ஆகி போச்சு. எனக்கே அவமானமா போச்சு. புரியுதுங்களா? அப்ப இவங்க பர்பஸாவே ஏமாத்துறாங்க, பர்பஸாவே சீட் பண்றாங்க. ஆனா சபையில அவங்க என்ன பண்றாங்க? பயங்கரமான நல்ல உழைப்பு, சபைக்காக அவங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் கேரக்டர் இப்படி இருக்கு. அப்போ சாத்தான் மோசம் போக்குகிறவன். நாம் பிறரை மோசம் போக்குகிற செயல்களை மனப்பூர்வமாய் செய்யும் போது நாம் கிறிஸ்துவை ஆதரிக்கிற அணியில் இருந்து விலகி கிறிஸ்துவை எதிர்க்கிற சாத்தானுடைய கூட்டத்தில் நின்று கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம், பிசாசுகளை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். சபை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? கொஞ்சம் புளிப்புள்ள மாவானது பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும். கொஞ்சம் புளித்தமா பிசைந்த ஒரு கசப்பான உண்மையை நான் சொல்றேன் பாருங்க. ரொம்ப ஒரு கசப்பு இன்னைக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா அது வேதம். அந்த 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துக்கு வாங்களேன். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 9 வாசிங்களேன். ம் 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 போதும். இங்க பாருங்க, நாங்கள் விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது அப்படின்னு பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு, ஏன்னா கொரிந்து பட்டணத்தில் இந்த சமாச்சாரம் ரொம்ப, கொரிந்து பட்டணங்கிறது ரொம்ப ஒரு வியாபார ஸ்தலம் நிறைந்த ஒரு கடற்கரை துறைமுக பட்டணம். அப்ப கொரிந்தியா ஸ்கோரே அப்படிம்பாங்க. கொரிந்தியா ஸ்கோரே அப்படின்னா நீங்க கொரிந்திய விலைமகள் என்று அதுக்கு அர்த்தம். அந்த சுற்றுவட்டார ஐரோப்பா கண்டத்தில் இருக்க வியாபார ரீதியாய் வருகிறவர்கள் எல்லாருக்குமே இந்த கொரிந்தியா ஸ்கோரேனா ரொம்ப பிரபலம். அப்ப சபைகளுக்குள்ள இந்த காரியம் இருக்கு. அப்ப பவுல் எழுதுகிறார்,
விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாதுன்னு நான் நிருபத்துல எழுதினேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் எழுதினது, இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், வெறியர், கொள்ளைக்காரர், உதாசீனர், இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது நான் உங்களுக்கு எழுதல. அப்படின்னா நீங்க உலகத்தை விட்டே போக வேண்டி வருமே. உலகத்தை விட்டு நீங்க செத்துதான் போகணும். ஏன்னா உலகத்துல எல்லா பக்கம் கலந்துருக்கான். ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் அங்க இருக்கிறான். உங்களுக்கு புரோட்டா போடுறவனே, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுறவனே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உடையவனா தான் இருப்பான். அதை நான் உங்களுக்கு எழுதல. ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு பப்ளிக் சென்டர் போறீங்க, ஒரு டிவி சென்டருக்கு போறீங்க, அல்லது வேற எங்காவது போறீங்க, உங்களுக்கு பேங்குக்கு போறீங்க, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுகிற இந்த உலகத்தில் இருக்கிற பல சகோதரர்களில் சகோதரர் இப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்களா இருப்பாங்க. நான் உங்களுக்கு எழுதினவெனில் சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது இருந்தால் அவர்களோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. இன்னைக்கு சாத்தியமா? எவ்வளவு வேதம். இன்னைக்கு சபைகள் கெட்டு போக காரணம் நிறைய. பல இடங்களுக்கு சுத்திட்டு இருக்கிறோம் நாங்க. பல இடங்களுக்கு அப்படியே போகும்போது ரொம்ப மன வேதனையோட தான் வருவோம். நான் கடைசியா வரும்போது நினைப்பேன், ஆண்டவரே, இப்படியே நாங்க எங்களை நாங்களே வஞ்சிச்சு நாங்க உமக்கு விசுவாசமா இல்லாம எதிரணியில் நின்று செயல்பட்டு இருந்தோம்னா தேவ சித்தம் என்னைக்கு கம்ப்ளீட் ஆகும்? என்னைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்? அப்போ தேவன் நம்புகின்ற, அவருடைய அழைப்பை பெற்ற, அபிஷேகம் பெற்ற நாங்களே துரோகிகளாய் மாறும்போது கிறிஸ்துவானவர் இனி யாரை நம்புவார் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கு நான் புரியுதா நான் சொல்ல வர்றது? என்னோட வழி உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கிறிஸ்துவானவர் நம்பல. எல்லார் மீதும் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தல. அவர் தன்னுடைய விருப்பத்தை ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணப்பட்ட ஒரே கூட்டம் யாருதான்? சபை. உங்கள்ட்ட தான் ஷேர் பண்றார். உங்களிடத்துல தான் அவருடைய தன்னை விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் இந்த கூட்டமே அவரை ஆதரிக்கிற அணியில் இருந்து நின்று விலகி எதிரணியில் நின்று போய் செயல்படும் போது இனி யாரை கொண்டு தேவன் இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன். ஒரே பிளாங்கா இருக்கு. ரொம்ப எனக்கு வலிக்கும் இந்த ஒரு காரியம். நாங்களே துரோகிகளாய் மாறி போனால் தேவகுமாரன் யாரை நம்புவார்? இனி யாரை கொண்டு இந்த காரியத்தை செய்வார்? தன்னிடத்துல இருக்கிறதுலயே தன்னுடைய ஜீவன் விலை மதிக்க முடியாதது அதையும் சபைக்காக கொடுத்துட்டாரு. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அன்பை வெளிப்படுத்துவாங்க. டீ சாப்பிட வாங்கம்பாங்க, உங்களை விருந்து வச்சு கூப்பிடுவாங்க, உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, சிறப்பான காணிக்கைகள் தருவாங்க, எல்லா விதமான பல விதமான அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஆனா கிறிஸ்து தன் சபைக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது தன்னுடைய ஜீவன் இருக்கிறதுலயே பிரீசியஸ் திங் அதை கொடுத்து உங்கள்ட்ட அன்பை காட்டினார். ஆனால் அந்த சபை அதையும் புரிந்து கொள்ளாம எதிரணியில் நின்று செயல்பட்டு கொண்டிருந்தால் துரோகிகளாய் மாறி போனால், ஆனா அவங்க நம்புறாங்க கிறிஸ்துவை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கொண்டு எதிரணியில் என்று செயல்படும் போது இனி யாரை நம்புவார் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். இனி யார் தான் இவங்களுக்கு உதவி செய்வாங்க? தேவனுடைய பட்சத்தில் நிக்கிறது யாரு? அதாங்க பவுல் சொல்றாரு, மனதினாலே நான் தேவனுடைய வேத பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யறேன், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல அப்படின்னு சொல்றார். கிறிஸ்து சபை போஷித்து காப்பாற்றுறது யாரு? சபை போஷித்து காப்பாற்றுவது என்று சொன்னால் இந்த மாம்சத்தையும் போஷித்து காப்பாற்றுகிறவர் தானே. மாம்சத்தையும் யார்தான் போஷிக்கிறா? ஆவியை, ஆத்மாவை மாத்திரம் தேவன் போஷிக்கவில்லை, சரீரத்தையும் போஷித்து காப்பாற்றுகிறார். இதற்குரிய வஸ்திரங்கள், இதற்குரிய தேவைகள், ஆகாரங்கள், தாகத்துக்கான தண்ணீர், ஒவ்வொன்றுக்கு தேவையான உங்கள் கண்களுக்கான காட்சிகள், கால்கள் நடப்பதற்கான பாதைகள், எல்லாவற்றுக்குமான தேவைகளை போஷிக்கிறவர் தேவன் தான். ஆனால் அந்த மாம்சம் அவருக்கு விரோதமாய் நின்று வேலை செய்து கொண்டிருந்தால் இவர் தன்னுடைய சரீரத்தை எப்படி, இந்த திட்டத்தை எப்படி முடிப்பார்? புரியுதா? சீரியஸ்னஸ். சபை கிறிஸ்துவின் அணியை விட்டு இன்றைக்கு எதிரணியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் இழுத்துட்டே போகுது, கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. சரி, இனி ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறேன். கடைசியா உங்களுக்கு கன்க்ளூஷன் என்ன பண்ணணும், அப்ப எப்படி இருந்தா இந்த காரியம் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இன்னொரு வசனம், எசேக்கியேல் 28:17 வாங்களேன்.
இல்ல சார், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். அந்த வசனத்தை படிங்க. 14. அதான் போதும். அடுத்தது லூசிபரை குறித்து இங்கே கர்த்தர் பேசுகிறார். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இவர் ஆக்சுவலா யாரு? இந்த ஏஞ்சல் ஒரு கேரூப். என்ன பர்பஸுக்காக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? இவருடைய நோக்கம், தேவன் இவர் மீது வைத்த நோக்கம் என்ன, திட்டம் என்ன? காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர் அனாயிண்டிங் பண்ணப்பட்ட லூசிபரும் சாத்தானும் உங்களையும் என்னையும் நாய்களையும் நரிகளையும் சிங்கத்தையும் புலி சிறுத்தை பலவிதமான உயிரினங்களை கேருபீன்கள் சேராபீன்களை படைத்தது போல லூசிபரையும் தேவன் படைத்தார். ஒரு நோக்கத்திற்காக படைத்தார், நல்ல ஒரு திட்டத்திற்காக படைத்தார். அப்புறம் படைத்த அந்த ஏஞ்சலை ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை கொடுத்து அபிஷேகம் பண்ணினார். காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோ. ஆனா இன்னைக்கு அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு? என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு? இவர் உங்கள் மீது தேவன் ஒரு திட்டத்தை வைத்தது போல, நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இவர் பண்ற சதி எல்லாமே இவர் என்னென்ன தவறுகளை பண்ணினாரோ அதே தவறுகளை உங்களையும் என்னையும் பண்ண வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் எங்கெங்கெந்தெல்லாம் விழுந்தாரோ, எந்தெந்த தவறுகளை லூசிபர் செய்தாரோ அதே தவறுகளை உங்களையும் என்னையும் கொண்டு அவர் செய்ய வைப்பார். அதுதான் அவருடைய பிளான். உங்களுக்கு புரியுதா? காப்பாற்றுகிறதற்காக தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட இவர் ஒரு சுப்ரீம் ஏஞ்சல், தலைமை தூதன், உயர்ந்த உன்னதங்களில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தூதன். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் முழுவதும் தேவனுக்கு எதிராய் மாறிவிட்டது. எதிரா மாறணும் அப்படின்னு அவர் யோசித்து செய்யல. அவர் வேணுக்குன்னு எதிர்த்து செயல்படணும்னு செய்யல. காலப்போக்கில் எதிரணிக்கு வந்தார், எதிரியாய் மாறினார், அவருடைய கிரியைகள் எதிராக இருந்தது. ஆனால் இவர் பிகினிங் இருக்குல்ல, ஃப்ரம் த பிகினிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு பெரிய காட்டு தீ இருக்குல்ல, ஒரு காட்டையே அமேசான் காடு முழுவதும் அமெரிக்கால பத்தி எரியுது அப்படின்னு சொன்னா அதனுடைய பிகினிங் எப்படி இருக்குமா? ஒரு சின்ன ஸ்பார்க் தான் எழும்போம். அது மெல்ல 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 அப்படியே போய் 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 காலில் ஒரு சின்ன புண்ணு வரும் பார்த்துக்கோங்க சில பேருக்கு. அது மெல்ல 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 ஆக்கியபை பண்ணி அந்த காலையே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவுக்கு அப்படி எடுக்கப்படுது. என்ன திடீர்னு கொஞ்சம் கோவிட் டைம் தாண்டி பாக்குறேன், அந்த காலையில ஸ்டிக் வச்சு நடந்து வராரு, இந்த ஆர்டிபிஷியல் லெக் வச்சு. என்னங்க ஆச்சுன்னா, இப்படி ஒரு பொண்ணு வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போனேன், கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, திரும்பவும் மேலே ஏறிச்சு, கடைசியில அந்த காலையை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஆல்டர் தான், என்ன ஒரு சின்ன ஒரு காரியம் தான் செஞ்சு பார்த்தார் அவர். லூசிபர் தேவனுடைய திட்டத்தில் இருந்து சிறு பிளானிங்கை மாற்றினார், டோட்டல் கொலாப்ஸா மாறிடுச்சு. பரலோகத்தில் மொத்தத்துல குழப்பம் உண்டானது. இவருக்குள்ள இருந்த பாவம் ஒரு பெரிய தூதர் கூட்டத்தையே வஞ்சித்து அப்படியே மொத்தத்துல அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. ஒரு பெரிய காரியமாய் மாறினது. அதே போல இன்றைக்கு நாமும் இவர் எப்படி காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் தன்னுடைய தேவ திட்டத்தை மறந்து, தன்மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை மறந்து மாற்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல திருச்சபை விசுவாச மக்களும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நோக்கத்தை மறந்து மாற்று காரியங்களை சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் நாம் யாரை ஆதரிக்கிறவர்களாய் மாறுகிறோம்? பிசாசுகளை ஆதரிக்கிற கூட்டத்தில் போய் நின்று விடுகிறோம். உங்களை என்னை அபிஷேகம் பண்ணதோட நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? தேவனை ஆராதிக்கணும். ஏங்க, லூசிபர் அபிஷேகம் பண்ணாரா இல்லையா? உங்களை என்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரா இல்லையா? அபிஷேகம் பண்ணாம நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமலும் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெறாமலும் நீங்க இங்க இருக்க முடியாது. காலப்போக்கில் எடுக்கிறதுக்காக உங்களை கொண்டு வந்து வச்சிருப்பார். இப்ப எடுக்கலைனாலும் ஃபியூச்சர்ல உங்கள் மீது அந்த நோக்கம் இருக்கும், அந்த திட்டம் இருக்கும். அப்போ நம்ம என்ன நோக்கத்துக்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்காரு? பாஸ்டர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு ஆண்டவர் ஊழியத்திற்காக. லூசிபர் அபிஷேகம் பண்ணது போல, ஏஞ்சல் அபிஷேகம் பண்ணது போல பாஸ்டர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நான் இது போல நேபாள் வர முடியுமான்னு பாஸ்டர் கேட்ட போது சொன்னாரு, இல்ல, நான் சபையை விட்டுட்டு எங்கேயும் போறதில்ல, இந்த ஆடுகளுக்கு மெய்ப்பனா இருக்கும்படி காவல்காரனாய். அதை அப்படி சொல்லல, அவரோட ஸ்டைல சொன்னாரு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்படி சொல்றேன். எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, இந்த சபையை மேய்ப்பதற்காக நான் இருக்கிறேன், விட்டுட்டு எங்கேயும் நான் போறதில்லை அதிகமா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, ஆனா மிஷன் ஃபீல்டு அவர் பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அவர் வரல.
ஏன் அப்படின்னா, தேவன் என்னை அபிஷேகித்தது இந்த திருச்சபையை, இந்த ஆடுகளை கர்த்தர் வர வரைக்கும் மேய்க்கணும். அவர் பிரதான மேய்ப்பர் வரும்போது கையில கொடுக்கணும். இத அவரோட இதுல தெளிவா இருக்கார். ஆனா அவர் தன்னை மறந்து மாறாக வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு இந்த ஆடுகளை கண்டுகொள்ளாமல் போகும்போது அங்க என்ன ஆகுது? சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி மாடி வருகிறது. சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். தேவனுடைய திட்டம் பாழாய் போய் விடுகிறது. இந்த லூசிபர் செய்த அதே தவறைத்தான் இன்னைக்கு நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களையும் என்னையும் அபிஷேகம் செய்வதற்கான ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமியிலே நற்கிரியைகளின் மூலமாக சாட்சியாய் வாழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. யாரை குறித்து சொல்ல? உங்களுடைய வெளிச்சம். அவர்கள் அப்படின்னா யாரு? அவர்கள் அப்படின்னா யாரு? தேவனை அறியாத ஜனங்கள், இருளின் ராஜ்யத்துக்குள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பது உங்கள் மீது வைக்கப்பட்ட தேவ திட்டம். கரெக்டா உங்களுக்கு? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு அம்மாவை பத்தி சொன்னேன்ல, இவங்க பக்கத்து வீடுகள் முழுவதுமே அவிசுவாசிகள் இருக்கிற இடம். கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, சாபமான வார்த்தைகளை பேசுறாங்க. இந்த பக்கத்து வீடுகள் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அனிமல் ரெஸ்கியூக்கு கால் பண்ணிட்டாங்க. அனிமல் ரெஸ்கியூ புடிச்சிட்டு போறதுக்கு பணமெல்லாம் கொடுத்து வேனோட அந்த கூண்டு வண்டியோட நாய்களை புடிச்சிட்டு போறதுக்கு வந்துச்சு. நாய்கள்னா சாதாரண நாய்கள் கிடைக்குங்க, ஒவ்வொன்றுமே கரிஞ்சிருத்த பூமா மாதிரி இருக்கு. பார்த்தா நானே பார்த்துட்டு பயந்துட்டேன். கரிஞ்சிருத்த பார்த்துருக்கீங்களா? பூமா அந்த மாதிரி இருக்கு நாய். என்ன வெண்ணையும் தயிரும் மோரும் கொடுத்தா சாப்பாடு, அதை பராமரிக்கிறதே அதனோட வேலை. செயின்ல அடமானம் வச்சு சில நேரத்தில் நாய்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு சிங்க குட்டி மாதிரி இருக்கு. அப்போ இதை பிடிச்சிட்டு போறதுக்கு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஹிந்துஸ் எல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தா, இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய அனிமல் ரெஸ்கியூனுடைய டோட்டல் ஹெட் நளினின்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி எப்படி என்னை பிடிச்சு போலாம், நான் லைசன்ஸ் வச்சிருக்கிறேன், நான் கூண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. இவங்களுடைய கிரியைகள் தன்னோட சொந்த சகோதர சகோதரியை சபிக்கிற வார்த்தைகளை இவருடைய காதுகள் கேட்கிறது. ஆனால் இவர்கள் மீது வைத்த தேவன் திட்டம் என்ன? தேவன் வைத்த திட்டம் என்ன? உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப அவர்களும் உதிக்கிற வெளிச்ச இடத்திற்கு ஓடி வருவார்கள். இப்படி பேசும்போது அந்த ஜனம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் சபைக்கு வருமா? சபைக்கு வருமா? அப்ப சபை யாருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எதிரணியில் நின்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப தேவ திட்டத்தை பாழாக்குவதற்கு சாத்தான் எடுத்து பயன்படுத்துகிற ஆயுதம் அவருடைய பிள்ளைகளை தான். சில நேரங்களில் பெற்றோருக்கு விரோதமா சொந்த பிள்ளைகள் எழும்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அவங்க பிள்ளைங்களை எழும்புவாங்க. நிறைய பெற்றோர் மனசுடைஞ்சு பிள்ளைகளால தற்கொலை பண்ணியிருக்காங்க. வீட்டை விட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. 3 பிள்ளைங்க. ஒரு நாள் அந்த அம்மா அங்கேயும் ஓடி போயிடுச்சு வீட்டை விட்டு. அந்த பாட்டி தான் இருந்தாங்க. எங்க சிஸ்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது, அவ இந்த பிள்ளைகளோட டார்ச்சர் தாங்காம எங்க போனானே தெரியல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னால் ஓடி போயிட்டா அப்படின்னா. சின்ன சின்ன பிள்ளைங்க, பசங்க. உங்களுக்கு புரியுதா? இதே போல்தான் பிள்ளைகளே பெற்றோருக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்து விட்டது. அதே போல்தான் திருச்சபையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இன்றைக்கு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் சிட்டியில கள்ள ஊழியங்கள் ஒரு 10 சொல்ல முடியுமா உங்களால? 10 சொல்ல முடியுமா? இருக்கா? கள்ள ஊழியங்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கா? கள்ள ஊழியர்களை குறித்து, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் சொல்லியிருக்கா? சரி, கோயம்புத்தூர்ல இருக்கா? இருக்கு. பெயர் விட்டு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. ஏன்? கள்ள ஊழியங்களும் நல்ல ஊழியங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துக்குச்சு. 2004 ஆண்டு நான் சிங்கப்பூர் தேசத்துல கப்பல் கட்டுமான துறையில வேலையில இருந்தேன். அப்போ பல மில்லியன் டாலர்ஸ் பணத்தை செலவு பண்ணி ஹாங்காங்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து, பல தேசங்களில் இருந்து கப்பலை சிங்கப்பூர்ல கட்டுவாங்க. ஆனா அந்த மாத கணக்கில் 3 மாதம் 6 மாதத்திற்கான உணவுப் பொருட்களை கூல் ரூம் என்று சொல்லக்கூடிய ஃப்ரீசிங் ரூம்ல கறி, மீன், முட்டை, பால், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த கப்பல் வேலை முடிஞ்சு அந்த கப்பலுக்கான சரக்குகளை ஏற்றிக்கொண்டே போயிடும். கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நம்மள மாதிரி ஓடி ஓடி போய் கடையில மளிகை கறிவேப்பிலையோ கொத்தமல்லி புதினா எல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுல்ல. ஏற்றி வச்சாங்கன்னா 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் அதுல ஸ்டாக் தான். ஆனா இவ்வளவு மில்லியன் கணக்கான டாலர்களை போட்டு கப்பலை உற்பத்தி பண்ணுகிற அந்த ஸ்தாபனங்கள் அதற்கான அந்த கிராசரிஸ் இருக்குல்ல,
மளிகை போன்ற ஜாமான் எங்கிருந்து வரும்னா துபாயிலிருந்து ஒரு கடல் மார்க்கமாக. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப வந்து கிரெயின்ல வச்சு ஏத்துவாங்க. அப்ப நாங்க தான் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப எனக்கு ஒரு டவுட் அந்த ஆரம்ப நாட்கள்ல, ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து கிடைக்காத கோக்கு வந்து சிங்கப்பூர்லயும் கிடைக்கும், டின் கோக்கு கிடைக்கும். துபாயில இருந்து லாட் லாட்டா வரும். நம்மள மாதிரி வந்து அங்க இது கிடையாது. எல்லாமே தண்ணி தாகம் அங்க இருக்கிற ட்ரை இது இருக்கிறதுனால தண்ணி குடிச்சா தாகம் அடங்காது. மேக்சிமம் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், அது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஒரு ஆடட் ஃபிளேவர் போட்டு குடிச்சீங்கன்னா தான் கொஞ்சமே தாகம் அடங்கும், இல்லை வறண்டுக்கும். ஏன்னா அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலை அப்படி. அப்போ இங்க இருக்கும்போது ஏன் துபாயில இருந்து கிராசரிஸ் ஏத்துறீங்கன்னு ஒரு நைஜீரியாவுடைய ஒரு கப்பல்ல வந்து நான் இருக்கும்போது கேட்டேன். அப்ப அவன் எனக்கு சொல்லி கொடுத்த 2004 போன புதுசுல, துபாய் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்டட், அதாவது உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். துபாய் மார்க்கெட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி உள்ள, நீங்க சிங்கப்பூர்ல இது போல ஒரு டின் கோக் குடிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கரும்பு சக்கரை சாப்பிட்ட மாதிரி நாக்குல வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நான் டெய்லி யாடு விட்டு வெளியில வந்தா வெளியில அப்படியே வண்டியில வச்சுட்டு கூழ் வச்சுட்டு குடிப்பாங்க. ஏன்னா குடிக்காம இருக்கவே முடியாது. நீங்களே வந்தாலும் அப்படித்தான். ஒரு கோக்கோ ஒரு ஃபேண்டாவோ ஸ்ப்ரைட்டோ நாங்க குடிப்போம். ஆனால் இது வெளியில, சிங்கப்பூர் யார்டுக்கு வெளியில இதே கோக்கு நாங்க கப்பல்ல ஏறி இந்த கோக்கு வந்திருக்குல்ல உள்ள வச்சிருப்பாங்க கேண்டீன்ல, அந்த கோக்கு எடுத்து குடிச்சோம் அப்படின்னு சொன்னா நீங்க வாயை மூடலைன்னா ஆவி ஆயிடும், எவாபரேட் ஆயிடும். சூப்பர் பிராண்டா இருக்கும். கோக் தான், ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஃபாரின்ல குடிக்கிற கோக்குக்கும் நம்ம ஊர்ல குடிக்கிற கோக்குக்கும் ஒண்ணு நினைக்கிறீங்களா? வித்தியாசம் இருக்கு. குவாலிட்டி கோக் பிராண்ட் ஒண்ணுதான், குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு. இது வந்து 2004 இருந்து 10 வரைக்கும் இருந்தேன். அப்புறம் 11 ரஷ்ய தேசம் போனேன். சந்தர்ப்ப சூழ்நிலை 2014 துபாய்க்கு வேலைக்கு போவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது. துபாய்க்கு நான் வேலைக்கு போனேன். பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா 2004 துபாய் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ பேர் ஆனந்தத்தோடு நாங்க போனோம். உண்மைதான், துபாய் சிட்டி நல்லா இருக்கும். நான் அங்கேயே கொஞ்சம் வருஷங்கள் இருந்தேன். அந்த உலகின் மிக உயர்ந்த புர்ஜ் கலீஃபா பக்கத்துல தான் நான் இருந்தேன். எங்களோட அல் சத்வான்னு சொல்லுவாங்க, அங்கதான் குடியிருந்தேன். ஆனால் நாங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா 1 to 10 அப்படின்னு ஒரு கடை இருக்கு. பெரிய மால், இங்க ப்ரோசோன் மால், ஃபன் மால், அந்த மால் இந்த மால் இருக்கிற மாதிரி 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு 1 திரஹாம்ல இருந்து 10 திரஹாமுக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். 10 திரஹாம், 10 திரஹாம்னா நான் இருக்கும்போது 18 ரூபா. எவ்வளவு? 18 ரூபா 180 ரூபா அல்லது 200 20 ரூபான்னு வச்சீங்கன்னா கூட 200 ரூபா தான் 10 திரஹாமுக்கு. இந்த 20 திரஹாம் 10 திரஹாமுக்குள்ள நீங்க ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட் இருக்குல்ல, ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட் இங்கேயே அது வந்து 600 சில்லற ரூபாய். ஆனா அது 10 திரஹாம்ஸ் கொடுத்துருவான். டவ் கிரீம் வந்து டவ் கிரீம் இவ்வளவு பெருசு இருக்கிறது வந்து 10 திரஹாம் கொடுத்துருவான். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பாராஷூட் கோகனட் ஆயில் இருக்குல்ல, நம்ம ஊர்ல 10 ரூபா, அங்க 1 திரஹாமுக்கு அது கொடுக்குறான். ஜோர்டான் பிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு டூத் பிரஷ் ஒன்று இருக்கு, அது 1 திரஹாமுக்கு அது கொடுக்குறான். அது 1 திரஹாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அது குழந்தையினுடைய மாம்சத்தை தொட்ட மாதிரி சாஃப்டா இருக்கும். பார்த்தா அதே மாதிரி இருக்கு, ஆனா தொட்டா தான் தெரியுது என்னோட குவாலிட்டி. ஏங்க நம்ம யூஸ் பண்ற பாராஷூட் கோகனட் ஆயிலுக்கு வந்து டூப்ளிகேட் இருக்கு. இந்த துபாயில 2004 இருக்கும்போது கிரோசரிஸ் வரும்போது நான் கேள்விப்பட்ட பேரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளிலே 10 வருஷத்துல உலகின் டூப்ளிகேட் உடைய மிகப்பெரிய கோட்டையாய் துபாய் மாறி போனது. சைனாவுடைய ப்ராடக்ட் பாகிஸ்தானிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாகிஸ்தானிஸனுடைய மேஜர் பிசினஸ் என்னன்னா எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் கொண்டு வரதான். இவனுக்கு தான் இந்த புரோக்கர்ஸ். சைனா டூப்ளிகேட் முழுவதும் துபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்றது. நீங்க ரோட்ல போகும்போது ஆப்பிள் ஐபோன் வந்து கொடுப்பான், சார் 100 திரஹாம்ஸ் கொடுங்க சார், வாங்கின பில்லோட இருக்கு சார் அப்படிமா. ஆனா டூப்ளிகேட் இல்ல. ஒரு தடவை ஏமாந்து ஒரு ஐபோனை நானும் ஃப்ரெண்டு வாங்கிட்டு எங்க கூட என்ஜினியர்கிட்ட கொண்டே கொடுத்தோம். சார் இது ஏதோ பிளே ஸ்டோர்லாம் ஆப்பிள் ஸ்டோர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, இது டூப்ளிகேட் நாங்க வாங்கிட்டோம், அது மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண குடிக்க முடியுமானா, அவர் யூஸ் பண்றவரே இது டூப்ளிகேட்டான கண்டுபிடிக்க முடியல அவரால. அவர் 2 போனையும் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண உள்ள சாஃப்ட்வேர்க்குள்ள போனா தான் தெரியும் இது ஒரிஜினல் ஆப்பிள் கிடையாது அப்படிங்கிறது. உள்ள போனா தான் தெரியும். அத்தனை பொருட்களுக்கு ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கான், கஸ்டம்ஸ் ரைடுல 2400 வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் பிராண்டனுடைய டூப்ளிகேட் அந்த துபாயில பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாள் ரைடுல. உலகில் எதெல்லாம் மக்களால் அதிகமாய் விரும்பி பார்க்கப்படுகிறதோ அத்தனைக்கும் அங்கே டூப்ளிகேட் இருக்கிறது. ஆனா கூட்டம் அலை மோதுகிறது. இதை விட பச்சையா சொல்லணும் அப்படின்னா, ஒரிஜினல் விட டூப்ளிகேட்டை பாக்குறதுக்கு லுக்கிங் ஸ்மார்ட்டா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. டே 2004 நான் கேள்விப்பட்ட சமாச்சாரம் என்ன, நீங்க எதையுமே நம்பி வாங்க முடியாது துபாயில. அப்படியானால் சாதாரண அழிந்து போகிற பொருட்களுக்கு டூப்ளிகேட் அடிக்கின்ற மனித சமுதாயம் உலகின் மிக 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 வல்லமையும் மதிப்பும் நிறைந்த சுவிசேஷத்திற்கு டூப்ளிகேட் அடிக்க மாட்டானா? தேவனுடைய பிரமாணங்களுக்கு டூப்ளிகேட் இருக்காதா?
இருக்குமா இருக்காதா? அதனால ஒரிஜினல் விட சில நேரம் டூப்ளிகேட் தான் பெட்டரா தெரியும் உங்களுக்கு தேவச்சனமே. அப்போ தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை விட்டுட்டு லூசிபர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பர்பஸை மறந்து அவர் வேறு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது போலவும், அதே போல இவர் சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய பர்பஸ் என்ன? தேவனுடைய ஜனங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டிய ராஜா காலப்போக்கில் அவர் என்னவோ மாறிட்டாரு. பிற்காலங்களிலே குறிப்பிட்ட ஆண்டுகள் தேவனுடைய அணியில் இருந்தார், அபிஷேகம் பண்ணது இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தார். குறிப்பிட்ட காலங்களுக்கு இது மாறினதுக்கு அப்புறம் அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரணியில் நின்று செயல்பட ஆரம்பித்தார். ஆகாலுக்கு கோயிலை கட்டவும், அஸ்ரோத்து கோயிலை கட்டவும் தேவனுக்கு எதிரணியில் நின்று செயல்பட ஆரம்பித்தார். ராஜா இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பர்பஸ் என்ன? நீங்க கரெக்டா பாருங்க, தேவன் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆவி அவர்களுக்கு கிரியை செய்து? யார் இவரை வஞ்சித்தவர்? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டது எதற்கு? கரெக்டா மேட்ச் ஆகுதா உங்களுக்கு? லூசிபர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டத இந்த காரியத்தை மறந்து அதற்கு எதிரணியாக செயல்பட்ட அதே தவறை சவுல் ராஜாவும் செய்கிறார். உங்களுக்கு புரியுதா? இதே ஸ்பிரிட் தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சு. எப்படி பிடிக்கிறோம் பாத்தீங்களா? தேவனுடைய ஜனங்களின் மீது ஆளுகை செய்யும்படி தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜாவை சவுல் 40 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஆட்சி பண்ணியிருக்காரு. சரியா சொல்ல போனா தேவனுடைய ஆதரவு அணியில் இருந்து ஒரு செயல்பட்டது எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குத்து மதிப்பா சொல்லுங்க. தெரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? சவுல் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. தேவனை அபிஷேகம் பண்ணினார். கழுதையினுடைய தளவாடங்களுக்கு என்ன தளவாடங்களுக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருந்தவனை போய் கழுதையை தேட போறவனை பிடிச்சிட்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவா இருந்த மேன்மையான இடங்களை கொடுத்தாரு. இவர் 40 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. தேவன் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா எத்தனை ஆண்டு காலம் ஆதரவு அணியில நின்று செயல்பட்டு இருப்பார் நினைக்கிறீங்க? கரெக்ட், சூப்பரா சொல்லிட்டார் பாஸ்டர். ஒரே வருஷம், ஒரே ஆண்டுதான் அவர் தேவனுடைய ஆதரவு அணியில் நின்றார். அந்த பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்துல அதுல ஜெயிச்ச உடனே அங்க பெத்தேல்ல தாண்லையும் போய் ஜெயஸ்தம்பம் நாட்டிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து வந்து ரிப்போர்ட் பண்ணாம காரியங்களை சொல்லாம தன்னோட இஷ்டத்துக்கு போனார்ல, அதோட அவர் எதிரணியில் நின்று செயல்பட ஆரம்பிக்கிறார். 39 ஆண்டுகள் தேவனுடைய ராஜா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனை ஆதரிக்கிறதாக நினைச்சிட்டு தேவனுக்கு எதிரணியில் நின்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க அவனுடைய ஹிஸ்டரி வாசிங்க, சவுல் ராஜாவோட ஹிஸ்டரி வாசிங்க. 39 இயர்ஸ் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தேவனுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இதே போல இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட காலம், நான் எத்தனையோ பாஸ்டர்ஸை பார்த்திருக்கேன், அழைக்கப்பட்ட அழைப்புல சூப்பரா ஓடினாங்க ஒரு குறிப்பிட்ட காலம், திடீர்னு பார்த்தா மாற்று வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் சில பேர் வான் பண்ணேன், நீங்க நல்லா ஓடுனீங்களே, நல்லா பண்ணிட்டு இருந்தீங்களே, எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாறினதே தெரியலைங்க, ட்ராக் மாறினதே தெரியல, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க தேவனுடைய அணியில் இருந்து செயல்படுறதாக நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேரை பார்க்கிறேன், அதெல்லாம் இங்க சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, நான் பார்க்கிறேன். அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை ஆதரிக்கிறதாக நினைத்து கொண்டு இயேசுவுக்கு எதிரடி. இதெல்லாம் ஏன் இங்கே உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்கள் ஆதரவு அணியில் நின்னாதான் பரலோகம் போய் சேர முடியும். ஏன் லூசிபரையும் அவனை சேர்ந்த தூதர்கள், லூசிபர் ஒருத்தனுக்குள்ளதானே வந்துச்சு. பின்ன 1/3 தேவ தூதர்கள் விழுந்து போவதற்கு காரணம் என்னவா இருந்துச்சு? அவனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் தானே வந்துச்சு. 1/3 தேவ தூதர்கள் அங்கே இருந்து தள்ளப்பட்டதனுடைய காரணம் என்ன? அவங்க பாவம் பண்ணலையே. 1/3 தேவ தூதர்கள் பாவம் பண்ணல, அவர்கள் தீங்கு செய்யல, பிறகு ஏன் தள்ளப்பட்டார்கள் அங்கிருந்து? காரணம், இந்த லூசிபரோடு அந்த தேவ தூதர்கள் ஐக்கியமாயிருந்தார்கள். தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டிய இந்த ஏஞ்சல்ஸ், யூதா 6வது வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்க வேண்டிய இந்த ஏஞ்சல்ஸ் அந்தகார இருளில் அடைத்து வைக்க வேண்டிய காரணம் என்ன? இவர்களுடைய பாவங்களை ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா வேதம்? பாவம் செய்த தூதர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. லூசிபர் செய்த பாவம் இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த பாவம் செய்த தூதர்கள் என்று சொல்லப்படும் இவர்கள் செய்த பாவம் என்ன? இவங்களுடைய பாவம் எங்கே மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கிறது? தேவனுடைய ஆதரவு அணியிலே நின்று செயல் வேண்டிய ஏஞ்சல்ஸ், தூதர்கள் சாத்தானுக்கு ஆதரவாய் போய் எதிரணியில் நின்று செயல்பட ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு புரியுதா? சிஸ்டம் கொலாப்ஸ். அப்ப தேவன் அங்கே இருந்து இனி மொத்தத்துல விரட்டுகிறார். 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவாங்க. அதே கணக்கு. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவர்கள் மட்டும் கிடையாது, 900 கோடி தேவ தூதர்கள் வர்றாங்க. அதுல இன்னைக்கு இந்தியாவில் ஆராதிக்கப்படுகிற கடவுள் வழிபாட்டு முறைகள் போக, நீங்க மிடில் ஈஸ்ட்ல வழிபடுகிற, அந்த பக்கம் ஐரோப்பியா கான்டினென்டல் முழுவதும் வழிபடுகிற அஸ்தரோத்து, கேமோஸ், மோவாபு, லொட்டிலோசுக்கு, அது இதெல்லாம் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்த்தா 33 கோடி தேவ தூதர்கள். சரியா இன்டூ பண்ணா 900 கோடி தேவ தூதர்கள். உலகில் வாழ்வது 800 கோடி மக்கள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். நம்மளுடைய கவுண்ட்ஸ் விட இவர்கள் உலாவி கொண்டிருக்கிற இந்த கவுண்ட்ஸ் பூமியில அதிகம். நம்மை விட கவுண்டிங் ஜாஸ்தி இவங்க. இவ்வளவு பெரிய திரள் கூட்டம் பரலோகத்திலிருந்து விரட்டப்பட காரணம் என்ன? என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? என்ன பிரச்சனை? இவனுக்குள்ளதான கொஞ்சம் பெருமையும் பாவமும் கீழ்ப்படியாமல வந்துச்சு. 900 கோடி தேவ தூதர்கள் பரலோக வாசஸ்தலத்தை விட்டு நரகத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய, விரட்டி அடிக்கப்பட வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ், அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தேவன் ஏன் போனார்? அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். தீமை எங்கிருந்து உருவாகிறது? சிஸ்டம் கொலாப்ஸ். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இந்த பிரபஞ்சங்களை நீங்க எந்த கிரகத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய் கிரகம், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, ஜூபிட்டர், மார்ஸ், மெர்க்குரி, நீங்க என்ன பிளானட்டுக்கு வேணாலும் போங்க, தேவனுடைய படைப்புகள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக சிந்திச்சாலே கொலாப்ஸ் ஆயிடும் டோட்டல். அல்லேலூயா. செயல்பாடுகள்ங்கிறதெல்லாம் அப்புறம், சிந்திச்சாலே டோட்டல் கொலாப்ஸ். இதுதான் உலகம். இப்படிதான் உலகம். பிரபஞ்சத்தை பட இருக்கிறவராகவே இருக்கிறவர், சகல ஞானத்தினுடைய ஆரம்ப கர்த்தா, அவருடைய சிந்தனைக்கும் சித்தத்திற்கும் திட்டங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் சிஸ்டத்திற்கும் மாறாக நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னாலே டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடும், மொத்தம் இதாயிடும். அதுதான் நடந்தது 900 கோடி தேவ தூதர்களுக்கு நடந்த தவறு அதுதான். ஆனால் திருச்சபை இன்றைக்கு பரலோகமே போகல. பரலோகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஏஞ்சல்ஸோடு இவர்கள் கூட்டணி வைத்தால் சபை எப்படி அங்க போகும் நான் கேட்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏங்க, பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்கள், ஹெவன்லி தேவனை 24 மணி நேரமும் தரிசித்த தேவ தூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தோடு சபை இணைந்து செயல்படுமானால் பரலோகம் எப்படி போகும்? எப்படிங்க போகும்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இவ அயோக்கியத்தனம் பண்ணனதுனால இவங்க விரட்டவே பட்டாங்க. அவங்களோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்போமானால் நாம எப்படி அங்க போவோம்? சாத்தியமா? அது சாத்தியம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இவர்களோடு நின்று செயல்பட்டால், சத்துருக்களோடு இணைந்து அவருடைய அணியில் நின்று சபை செயல்படுமானால் பரலோகம் போகாது, போகவே போகாது. ஆனால் தங்களை அறியாமலேயே தங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொண்ணு நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த டிபேட்ல, அந்த வேலையை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். நாம் ஆதரவு அணியிலே தன்னுடைய தாய்க்கு விரோதமாய் செய்கிறதாக நினைத்து கொண்டு அவள் செய்த கிரியைகளை செய்து கொண்டிருந்தது போல சாத்தான் அடிக்கடி சொல்வான். நான் உங்களுக்கு சொல்வேன், கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசிக்கிறார்கள், ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க, ஆனா எனக்கு கேள்விப்படிவாங்க. அந்த தீத்து 1:16 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், தங்கள் கிரியைகளினாலோ மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினால் மறுதலிக்கிறது. ஆனா அறிக்கை என்ன பண்றாங்க? ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கே மகிமை. நமக்குள் நடக்குது இது. அத பாஸ்டர் முதல்ல சொன்னாரு, எல்லாருக்குள்ள இந்த போராட்டம் இருக்கும். இந்த மாம்சம் இருக்குதே, இந்த மாம்சமானது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாம, நாட் ஏபிள் டு ஒபே காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். முடியலையாங்க மாம்சத்துக்கு. இந்த மாம்சம் அதுதான் பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், ஒண்ணுமே பண்ண முடியல, கஷ்டப்படுற மனுஷன் நானு. என்னுடைய மனசு ஆண்டவரை நேசிக்குது, தேவனுடைய வேத பிரமாணங்களுக்கு கீழ்ப்படின்னு நினைக்குது, ஆனா மாம்சமோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யுது. அப்படி அதைத்தான் அவளை அடுத்த 8வது அதிகாரம் படிச்சீங்க அப்படின்னா, மாம்சமானது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும், அதோட முடிக்கல, கீழ்ப்படிய கூடாம இருக்கு, முடியலையா மாம்சத்தினால. இந்த மாம்சம் அது என்னங்க மாம்சம்? அது என்னங்க மாம்சம்? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களில் யாதொருவன், ஃபர்ஸ்ட் அவருடைய கமாண்ட்,
ஆண்டவர் வந்து யூதர்களை பார்த்து சொல்றாரு, உங்களில் யாதொருவன், நிறைய குருக்கள் இருந்தாங்க, பல குருக்கள் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இயேசு கிறிஸ்து குருவாய் வரும்போது, உங்களில் யாதொருவன் என்னிடத்தில் வந்து என்னை பின்பற்ற விரும்பினால், இஃப் யூ லைக் டு ஃபாலோ மீ, விரும்பினால் மட்டும்தான், விரும்பினால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, தன்னை தான் வெறுத்து விட வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மை வெறுக்கிறது இல்ல, வெறுப்பு எங்க கொடுக்கிறோம், ஒன்னா இருக்கு சொன்னா நீங்க மத்தவங்களை வெறுப்பு காட்டினா சிஸ்டம் கொலாப்ஸ். கரெக்டா? உங்களுக்கு வேற இடத்துல நீங்க காண்பிக்க வேண்டியது என்ன, அன்பு. உங்களிடத்தில் காண்பிக்க வேண்டியது என்ன, வெறுப்பு. அதனாலதான் நான் அப்பப்போ தற்கொலைகள் நடக்குது, கத்தி எடுத்து கிழிச்சுக்கிறேன். போன தடவை ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்த போது, வீடியோக்கு வா, வீடியோ கால் வா, வீடியோ கால் வான்னு சொல்லிட்டு மனைவியை மிரட்டான், கத்தி கையில வச்சிருக்கான், கிழிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்து இப்படி அடிச்சானா, உடைச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உடைச்சு அப்படியே வயிற்றுல குத்திக்கணும்னு சொல்லிட்டு பண்ணானா. இப்ப சேர்ந்து வாழ்றாங்க, அவனுடைய கிருபையில போய் கவுன்சிலிங் கொடுத்தோம், நல்லா சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப நான் சொல்லி கொடுத்தேன், உன்னோட சரீரத்துக்கு தீங்கு செய்வதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உன்னோட சரீரத்துல எந்த எந்த ஆர்கன், எந்த அவயமும் உன்னுடையதே கிடையாது. அதனுடைய ஓனர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த திருச்சபையினுடைய இந்த பொருளை சேதப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டா? என் கையில இருக்கு, ஆனா இது என் கையில தான் இருக்கு, நான் சேதப்படுத்துவது அதிகாரம் உண்டா? ஏன்? இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. அப்ப என்னுடைய ப்ராப்பர்ட்டி அல்லாததை சேதப்படுத்துவதற்கு, என்னுடையது அல்லாததை சேதப்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அப்படியானால் உன்னுடைய சரீரம் என்பது தேவனுடைய ஒரு சொத்து, தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. உன்னுடைய கண்கள் முதற்கொண்டு முடி முதற்கொண்டு தேவனுடையது. அதுக்கு சேதம் விளைவிப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்வியானால் நீ வந்து செய்வது சிஸ்டம் ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்த பொருளை சேதப்படுத்துற அப்படின்னு சொன்னேன், அவன் அந்த பழக்கத்தை விட்டுட்டான் ரொம்ப கொடூரமா. அப்போ தன்னைத்தான் வெறுப்பது என்பது தன்னை தண்டித்துக் கொள்வதல்ல. இங்கதான் நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். அதான் தன்னைத்தான் வெறுத்துக் கொள்வது. உங்களுடைய மாம்சத்தினுடைய ஃபிளஷ், எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உணர்ச்சிகள் தான் இருக்கிறதுலயே வெரி வெரி பாய்சனஸ் திங்ஸ். அல்லேலூயா. உங்களுடைய ஆசை, உங்களுடைய பாசம், பாசமே சில நேரங்கள்ல நமக்கு தீங்கு விளைவிச்சோம். மோகம், காமம், வெறுப்பு, இச்சைகள், சண்டைகள், பிரிவினைகள், மோகங்கள், இப்படி நீங்க பல கலாத்தியர் 5:19 எடுத்துட்டீங்க அப்படின்னா மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமா இருக்குன்னு அதான் சொல்றாரு. உங்களுடைய எமோஷன்ஸை வெறுக்கணும். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக அப்படிம்பார். ஆனால் உங்களுடைய மாம்சம் என்ன பண்ணும்? அந்த காரியத்தை நோக்கி உங்களோட மாம்சம் என்ன பண்ணும்? தள்ளிவிடும். அதுதான் கர்த்தர் அங்க வெறுக்க சொன்ன அனுபவம். உங்களுடைய எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். உங்களுடைய எமோஷன்ஸோட, உங்களுடைய உணர்ச்சிகளோடு காலம் முழுவதும் போராட பழகி கொண்டீர்களானால் நீங்க வேற யாரு கூட போராடுறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது, வேறு போர்களுக்கு நேரமே இருக்காது. கர்த்தர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், தன்னைத்தான் வெறுத்து விட வேண்டும் என்று சொன்ன அந்த தன்னை வெறுக்க பழகி கொண்டால், உன்னையே வெறுத்து விட்டால், ஊழியம் செய்தலான் ஃபாதர் பாடினார்ல, உன்னையே வெறுத்து விடணும். உன்னுடைய உணர்ச்சிகளை வெறுத்து விட வேண்டும். உன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாத்திலையும் ஒரு சென்சார், இது வரைக்கும் தான் என்னோட லிமிட், இது வரைக்கும் தான் நான் பியாண்ட் லிமிட், இதுக்கப்புறம் கடப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்று நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த பழகி கொண்டால், உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய மோகங்கள், ஆசைகள், பாசங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த பழகி கொண்டால், இது ஒரு போர், மிகப்பெரிய போர், உங்களுக்குள்ளேயே நடக்கிற போர், உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய மாம்சத்துக்கும் நடக்கிற போர். அதான் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், வேற யாரும் இதை செய்யவே முடியாது. இந்த யுத்தம் என்பது உங்களுக்கும் நடக்கிற யுத்தம் தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? உங்களுக்கும் நடக்கிற போர் தான். இப்போ பிரதரை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு வருது, அப்போ பயங்கர கோவம், எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டார், பயங்கர கோவம், எனக்கு பிடிக்கவே இல்லை, மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். அப்போ கிறிஸ்து மன்னிக்கும்படி சொல்லி இருக்கிறாரே, சகோதரனை அன்பு செலுத்தும்படி சொல்லி இருக்கிறாரே, அங்கே ஒரு போர் நடக்கு. ஆனா மாம்சம் சொல்லும், அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லும். அந்த இடத்துல நீங்க அதை மேற்கொள்ளணும். இந்த போர், பிறருக்குரிய பொருளை இச்சிக்கிறீங்க, ஒரு சகோதரிய அல்லது சகோதரனை ஒரு பொருளை இச்சிக்கும் போது அந்த இடத்துல உங்களை கண்ட்ரோல் பண்றீங்க. இந்த போர் உங்களுக்கு நடந்து கொண்டால் ஒரு கன நேரம், ஒரு இமைப்பொழுது கூட இந்த போர் உங்களை விட்டு ஓயாது. இந்த போர் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்குள் நடக்குமானால் வேறு போர்களுக்கு உங்களுக்கு நேரமே கிடைக்காதுங்க. ஏங்க, உங்களோடய நீங்க யுத்தம் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளோட யுத்தம் பண்ண பழகிட்டீங்கன்னு சொன்னா, பிறரோட எப்படி போர் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்? கரெக்டா இருக்கும். உங்களுடைய மாம்சம் எப்பவுமே எதிரணியில் என்று உங்களை செயல்பட வைக்கும். அதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு வசனம் பாருங்க, 18, 14, 13 வாசிங்களேன்.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தை அழிப்பதல்ல, சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். இந்த உணர்ச்சிகள் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், வெப்பன்ஸ். ஆபிரகாம் ஈசாக்கு மேல பயங்கர பாசம். வயசான காலத்துல பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் இல்ல? ரொம்ப வயசான காலத்துல 100 வயசுல ஒரு குழந்தை ஆசையா பாசமா அப்படி சுத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் பாக்குறாரு, நீ மோரியா மலை கொண்டு போய் வட்டு அப்படிங்கிறார். உங்களோட உணர்ச்சிகளைத்தான் கர்த்தர் செக் பண்ணி பார்ப்பார், எடை போட்டு பார்ப்பார். பாசம் பெரிதா, கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் பெரிதா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் அந்த எமோஷன்ஸ்ல வைக்கிறார் செக். மாம்சத்தினுடைய எமோஷன், பயங்கரமான பாசம் ஈசாக்கு மேல. இங்கிருந்து அழைச்சிட்டு, கூடாரத்திலிருந்து அழைச்சிட்டு மோரியா மலை வரைக்கும் அழைச்சிட்டு போனோம். போகும்போதே வெற்றக்கே போனோம். எப்படி இருக்கும்? அப்பா அப்பா அப்பான்ட்டு போவோம், யாருமே இல்லை. அந்த குழந்தைய வெட்டணும், இவனோட நினைவுகள் என்னவாக இருக்கும்? போய்கிட்டே இருக்கிறாரு. அங்க பலிபீடத்தின் மேல கிடத்தணும், விறகு கட்டையை அடுக்கணும். அப்பவும் கேட்கிறாரு, அப்பா எல்லாமே கொண்டு வந்தீங்க, ஆடுங்க, பலி செலுத்திற்கு என்ன இருக்கு அப்படிங்கும் போது தேவன் பார்த்து கொள்வார். எமோஷன்ஸை உரசி பார்க்கிறார். உண்மையுள்ளவனா, கோல்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, தன்னுடைய மகன் மீது அன்பு வைக்கிறது ஒரு தவறா? குழந்தையின் மீது அன்பு, அந்த எமோஷன்ஸ் கொடுத்தது யாருங்க? எமோஷன்ஸை கொடுத்தது யாரு? உணர்ச்சிகளை கொடுத்தது யாரு? உங்களுக்கு கோபம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய வெறுப்பு, பாசம், துரோகம், கோபம், இச்சைகள், பலவிதமான சமாச்சாரங்கள், உங்களுடைய உணர்ச்சிகள், மாம்சத்தில் வருகிற அந்த உணர்ச்சிகளை கொடுத்தது யார்? காரணக்கர்த்தா யார்? கர்த்தர் தான். அங்கதான் அடிப்பார் ஆண்டவர், அங்கதான் செக் பண்ணுவார் உங்களை. உங்களோட உணர்ச்சிகளை தான் செக் பண்ணுவார் ஆண்டவர். அங்கே வெட்டு அப்படின்னார், உங்க மகனை வெட்டு அப்படிங்கிறார். கத்தியை எடுக்கிற வரைக்கும் ஆபிரகாமோட இருதயம் செதறவே இல்லை. யோசிச்சு பாருங்க, கத்தியை எடுத்து மகன் மேல வெட்டுவதற்கு கை ஓங்குறான் பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறார் ஆபிரகாம். சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். கொஞ்சம் மாத்தி யோசிச்சுந்தா, ஏன்டவரே உங்கள்ட்ட நான் கேட்டனா, குழந்தை வேணும்னு கேட்டனா, அப்படியே செத்து போயிருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு சத்தமெல்லாம் செத்து போயிருப்பேன். குழந்தைய கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வெட்டுன்னு சொல்றீங்களே. ஏன்னா ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஆபிரகாம் ஒண்ணு தலைமுறையாக ஆண்டவரை பின்பற்றி சபையில ஆராதித்து புரிந்து கொள்ளவில்லை. அவர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வராரு. ஆண்டவரை பற்றி முழுமையை தெரியாது. எப்பாவது 1-2 வார்த்தைகள் தான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த கீழ்ப்படிதலை, அந்த கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே அவர் தேவனுக்கு ஒபே பண்றார். வெட்டுவதற்கு கத்தி ஓங்கும் போது அங்கே தான் அவர் சாட்சியை பெறுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒபீடியன்ட் வரல அப்படின்னா டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும். உங்களுடைய அங்க உணர்ச்சியா கீழ்ப்படிதலா அப்படின்னு வரும்போது, அப்படி ஒபீடியன்டான்னு வரும்போது, அங்கே ஆபிரகாம் ஒபேக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய உணர்ச்சிகளா ஒபீடியன்டா அப்படின்னு நீங்க சேலஞ்சஸ் வரும்போது நீங்க ஒபீடியன்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கரெக்டா இருக்கும். அதான் அழகா சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், சரீரத்தின் செய்கைகளை எதை கொண்டு அழிக்கணுமா? ஆவியினாலே. எங்க ஆவிதான் இழுக்குது? ஆவியினால். எந்த ஆவியினால நாங்க அழிக்கலாம் ஆண்டவரே அப்படின்னா அதுக்கு தான் இருக்கு. நீங்க இந்த பக்கம் வாங்க, அதைத்தான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு நான் முடிச்சிடறேன். நீங்க 1 யோவான், சரி அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 13-14 வாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் 1 யோவான் போயிடலாம். 2 கொரிந்தியர் 13-14 வாங்களேன். ஒரு 10 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடறேன். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இங்கதான் உங்களுக்கு எப்போ அப்படியானால் மாம்சத்தின் கிரியைகளை, இந்த எமோஷன்ஸை அழிக்க வேண்டுமானால் அதற்குத்தான் அங்கே தேற்றரவாளன் ஒருவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். எவர்கள் அந்த ஆயுதத்தை, அந்த வெப்பனை பயன்படுத்துகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாய் சஞ்சரிக்க பழகுகிறார்களோ, இவர்களை தவிர இந்த பூமியில எவர்களாலும் இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆவியானவருக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுக்காம
பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க பிளஷ்ல செயல்படுவதற்கு நீங்க இடம் கொடுக்கலனா உங்களுடைய முயற்சி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஊழியத்தை விட்டு வேணாலும் நான் போயிடுறேன், உங்களால ஜெயிக்க முடியாது. உங்களால ஜெயிக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள் வந்தால், ஹோலி ஸ்பிரிட்டோடு நீங்க பேச ஆரம்பித்தால், அவரோடு பழக ஆரம்பித்தால், உங்களுடைய கிரியைகளை அவருக்கு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தால், இந்த வாழ்க்கையை நீங்க பிராக்டிஸ் பண்ணினால் ஒழிய நீங்க இந்த பூமிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதமானால், நாங்க செத்து பாஸ்டரோட தலைமுறை முடிந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இந்த திருச்சபை நடத்தினாலும், இனி எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் ஊழியர்களுடைய உதவியினால, உங்களுக்கு காவல்காரர்கள் தான் நாங்க, சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தான் நாங்க. ஆனால் அதுவும் டைமிங் தான், சண்டே டைமிங் தான் இல்லைங்களா? ஆனால் உங்களுக்குள் 24 மணி நேரமும் இருந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற தேற்றரவாளனுக்கு முக்கியத்துவம் கொடாமல் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அங்கே லூசிபருக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குள் ஒரு சிந்தனை வந்தபோது தேவ ஆவியானோருக்கு ஒபே பண்ணி அவனுக்கு பயன்படுத்தி இருந்தா அவனை தப்பிச்சிருப்பான். இன்னைக்கு சபை எங்கே மிஸ் ஆகிறது, எங்கே எதிரணிக்கு போனது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற தேற்றரவாளனை மறக்கும் போது இவர்களுடைய உணர்ச்சிகள், இவர்களுடைய மாம்சங்கள் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. நான் போற இடங்கள்ல சொல்லுவாங்க, எங்க போனது சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? ஐக்கியம். யாரோட ஐக்கியம்? யூதாஸ் காரியோத்து யாரோட ஐக்கியமா இருந்தான்? யாரோட ஐக்கியமா இருந்தான்? இருந்தது தேவ பிள்ளைகளோட. ஆனா இயேசுவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிரதான ஆசாரியர்களோடு கொஞ்சோண்டு தான் ஐக்கியம் வச்சான். கடைசியோட முடிவு என்னாச்சு? ஆண்டு கொண்டு சேர்த்தான். நிறைய பேர் கேட்பாங்க, யூதாஸ் மன்னிக்கப்பட்டான், யூதாஸ் கெட்ட வார்த்தையெல்லாம் ஒண்ணும் பேசல, ஒரு முத்தம் தானப்பா கொடுத்தான், அவனை விட்டுட்டாரு. பேதுரு கழுவி ஊத்துனானே, அவனையா மன்னிச்சார் ஆண்டவன் சொல்லி சில பேர் கேட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பேதுரு தன்னுடைய பிளஷ்ல ஏற்பட்ட அந்த காரியத்தினால பேசினார், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி பேசினார். ஆனா யூதாஸ் ஐக்கியம் வச்சிருந்தாங்க. யாரோட? தேவனுக்கு எதிரணியில் நின்று செயல்படுகிறவர்களோடு ஒரு ஃபெல்லோஷிப்பை வைத்திருந்தான். அதான் வேதம் சொல்லுது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அதான 1 கொரிந்தியர் 5:6 கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் பொழிப்பாக்கும் என்று அறியீர்களா? புரியுதுங்களா? ஃபெல்லோஷிப் நீங்க யாரோட வைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரோட நீங்க ஐக்கியமா இருந்தா இந்த உலகத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். நீங்க பாருங்க, 1 யோவான் 4:20-21 வாசிங்களேன். சரி, 1 யோவான் 5:1 வாசிங்க. எஸ், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் நீங்கள் ஐக்கியம், அந்யோன்யம், அன்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும். 1 யோவான் 1:3 வாசிங்களேன். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், இங்க பாருங்க, எங்களுடைய ஐக்கியம், எங்க ஆதி சீஷர்கள் சொல்றாங்க, தேவனோடு சஞ்சரித்த சீஷர்கள், எங்களுடைய ஐக்கியம். ஏன் இவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள்? மரணம் வந்தது, இவங்களுக்கு சாவு வந்துருச்சு, தோல் உரிக்கப்பட்ட அனுபவம், எண்ணெய் சட்டியில் போட்டு உருட்டின அனுபவம், சிலுவையில் தலைகீழாய் அறியப்பட்ட அனுபவம், சிரச்சேதம் பண்ணப்பட்ட அனுபவம். இதிலெல்லாம் அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை ஜெயித்தார்கள். மறுதலிச்சா தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை வென்றார்கள். எங்க மரணம் முன்னாடி நிக்குதுங்க, ஆனா மாம்சத்தினுடைய மறுதலிச்சிட்டு தப்பிச்சிரு அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்லிதான் தப்பிச்சிருக்கலாம்.
ஆனால் தங்களை சாக கொடுத்தார்கள், தங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்தார்கள். அப்படியானால் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அதனுடைய யதார்த்தமான விளக்கத்தை சொல்றாரு. என்னுடைய ஐக்கியம் என்று யோவான் அப்போஸ்தலன் அங்க சொல்லல, எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய ஃபெல்லோஷிப், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். சாரி, எங்களுடைய ஐக்கியம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறபடி பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க. பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் இருக்கிறதாக இந்த அப்போஸ்தலன் சொன்னார். அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து நிருபத்துக்கு எழுதும் போது பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கும்படி சொன்னார். அப்ப 3 பேர் வந்துட்டாங்களா? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியினோடும் ஐக்கியமாய் இருப்போம். அதனால அவர்கள் தங்கள் ஊழியங்களை, தங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை அற்புதமாய் வெற்றிகரமாய் முடித்தார்கள். 1 யோவான் 1:6-7 வாசிங்களேன். 1 யோவான் ஓகே, போதும். சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிலிப்பியர் 3:18 21 வரைக்கும் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:18 வரைக்கும் சொல்லுகிறது. இப்படியாக அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கடைசியான ஒரு பாயிண்ட், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கின்ற ஒரு மனிதன் தேவனுடைய அணியிலிருந்து விலகி சாத்தானுடைய அணியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சாத்தானை ஆதரிக்கிறவர்களாக, எப்படி ஆதரிக்கிறவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்தின், இந்த பூமி, இந்த குளோப் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளானட்டினுடைய பிரின்ஸ், இளவரசன் என்று சொல்லக்கூடியவன் யாரு? பிசாஸ். இந்த பூமியினுடைய அதிபதி யாரு? பிசாஸ். அப்போ இந்த பூமிக்குரிய உபதேசங்கள், பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய மேன்மையான காரியங்களை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் போகும்போது நாம் தேவனுடைய அணிக்கு எதிரணியில் போய் இந்த பூமிக்குரிய அதிபதியாகிய பிசாசானவனை ஆதரித்து செயல்படுகிறவர்களாக இருக்கும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிலாத்து வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், சிலுவையில் அறையப்படுகிற அந்த லாஸ்ட் மினிட், நீ என்ன இவங்கெல்லாம் யூதருடைய ராஜான்னு சொல்றாங்களே, நீ யூதருடைய ராஜான்னு சொல்றாங்களா, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆம், நான் யூதருடைய ராஜாதான் அப்படிங்கிறார். அப்போ அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றார், ஆனாலும் என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதா இருந்தால் என் ஊழியக்காரர் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு போராடி இருப்பார்களே அப்படின்னா. இயேசு ராஜா இவ்வுலகத்திற்குரிய ராஜா அல்ல அப்படின்னு அவரே சொல்றார். அது காரணம் இருக்கு. எல்லா பிரபஞ்சம், எல்லா பிளானட்டும் அவருடைய தான். அந்த பூமிக்கு மட்டும் ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரம் உண்டு, ஆனால் இது தண்டனை செய்யப்படுகிறவர்களுடைய ஒரு ராஜ்யம், இது உலகம் இது. அதனால என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல அப்படிங்கிறார். அப்படியானால் ராஜா என்று ஒருவர் இருந்தால் ராஜ்யத்தின் மக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இயேசு ராஜா இவ்வுலகத்திற்குரிய ராஜா அல்ல என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் பிலாத்துவனோடு. அப்படியானால் இவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகுமா? இயேசு ராஜாவினுடைய பிள்ளைகள் என்றும் அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்கள் என்றும் சிட்டிசன்ஷிப் என்றும் சொல்லுவோமானால் இந்த பூமி உங்களுக்கானது அல்ல. அல்லேலூயா. அதுதான் எழுதுகிறார், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்து வாழ்கிறோமோ, தேவனுடைய ராஜ்யம். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் போது, நீங்க எசேக்கியேல் 28:14 சொல்லும் போது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், மனுக்குலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக படைக்கப்பட்டவன், அதற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது போல தேவஜனம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கென்று வேறு விரிக்கப்பட்ட கூட்டம் இது, சபை.
ஆனா சபை இந்த உலகத்தின் மீது அதிமோகம் கொண்டு, பண ஆசை கொண்டு, பெண்ணாசை கொண்டு, பொன்னாசை கொண்டு, மண்ணாசை கொண்டு, வஸ்திராசை கொண்டு, தன்னுடைய பலவிதமான ஆசைகளை கொண்டு இந்த பூமியின் மீது பெருமோகம் கொண்டு திரியும் போது சாத்தானை என்ன செஞ்சானோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? அவன் தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பர்பஸை இழந்து கண் சொருகி போன குருடனை போல வாழ்ந்தது போல இன்னைக்கு நாமும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்பது, ஒரு மனிதன் மீது தேவனுடைய பர்பஸ் என்ன, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டனுடைய பர்பஸ் என்ன, பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளை போல நீங்க பக்கத்துல இருந்து விளையாடணும் அப்படிங்கறத, தேவனுடைய ராஜ்யத்துல எப்போ அவர் இருக்கிற மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கறது உங்க மேல் தேவன் வைத்த திட்டம். அதை மறந்து இந்த பூமியே சொர்க்கம் என்று வாழும் போது நாம் யாருக்கு ஆதரவாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் செய்தியை முடிக்க போறேன். உங்களுக்கு புரியுதா? நாம யாருடைய அணியில் நின்று செயல்படுகிறோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஸ்கேன் பண்ணி பாருங்க. நீங்க எந்த மோகம் கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? யாரோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது? உங்களுடைய சரீரத்துல என்னென்ன அவயவங்கள் தேவனுடைய வேத பிரமாணத்திற்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஐயா என்கிட்ட கேட்டார், என்ஜிஓ காலனிக்கிற பெரியவர் கேட்ட மாதிரி, பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அப்படியானால் எது பாவம்? ஏங்க பாவம் இல்லாங்களாங்க இந்த உலகம் இந்த பாடுபடுது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா ரோமர்கள் அப்ப பாவத்துக்கு காரணம் தேவனோ அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு புரியுது? அப்படின்னா பாவம் எப்படி பாவமாகிறது? பாவம் எப்படி ஒன்று பாவமாகிறது என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றாய் சிந்திப்பதும் செயல்படுகிற எல்லாமே பாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? பாவம் என்று ஒன்று தனிப்பட்ட முறையில தேவன் உருவாக்கல. தென்னை மரத்தை உருவாக்கினார், மாமரத்தை உருவாக்கினார். உங்களுக்கு புரியுதுங்களா? பாவம் என்று ஒன்று மரத்தை அவர் உருவாக்கல. அப்படியானால் எங்கிருந்து வந்துச்சு? உற்பத்தியாளர் ஒன்று இருக்கணும் இல்ல உலகத்துல, கிரியேட்டர் ஒன்று இருக்கணும். கிரியேட்டர் இருந்தால் கிரியேட்டர் ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப லூசிபர் தான் பாவத்தினுடைய கிரியேட்டர்? நோ, அப்படி அல்ல. அதனோட அர்த்தம் தேவனுடைய பிரமாணங்கள் என்னவோ, படைப்பின் சிருஷ்டிகரனுடைய சிஸ்டம் என்னவோ அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அங்கே பாவங்கள் உருவாகிறது. அல்லேலூயா. இது எல்லாருக்கும், எல்லாத்துலயும், எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தும். நீங்க வேணா செஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதனால அனுபவிக்க உங்களுக்கு தெரியும். தேவனுடைய அப்படின்னா சிஸ்டம்ஸ் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். வேதம் உங்களுக்கு தெரிந்திருக்கு. வேதத்தை வாசிக்காதவர்கள் இருந்தா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுடைய சிஸ்டத்திற்கு மாற்றாய் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவைகள் எல்லாம் பாவங்களாய் உருவாகிறது. அல்லேலூயா. பாவம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்டிவ் ஆகுமானால் நெகட்டிவ் எனர்ஜி ஆக்டிவ் ஆகும். மன்னா 5 நாள் புழு பிடிக்கல, 5 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சீங்கன்னா புழு பிடிக்கும். அதே மன்னா 6வது நாள் எடுத்து வச்சீங்கன்னா புழு பிடிக்காது. என்ன காரணம்? அந்த மன்னாவுக்கென்று எக்ஸ்ட்ரா வினிகர் ஊத்தி அங்க போடல. வார்த்தை தான். அல்லேலூயா. காட்ஸ் வேர்ட், காட்ஸ் கமாண்ட்மெண்ட், காட் சிஸ்டம் என்னவோ அது கை கொள்ளப்படும் போது அது நன்மை பயக்கும். அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணப்படும் பொழுது, மோடிஃபை பண்ணப்படும் பொழுது, அல்லது நிராகரிக்கப்படும் பொழுது, அல்லது உதாசீனப்படுத்தப்படும் பொழுது அங்கே நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். நாம் திருச்சபையாக இருந்துட்டோம், ஊழியனா இருக்கட்டும், தேவ பிள்ளையா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவனுடைய சிஸ்டத்திற்கு கொஞ்சம் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நேர எதிரணியில் நின்று கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்து விடுகிறீர்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவின் ராஜ்யம் கண்டடைய முடியாது. அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பிதாவினுடைய ஐக்கியம், குமாரனுடைய ஐக்கியத்தோடு நம்ம என்றென்றும் இணைந்து வாழ்வோம். பரலோக ராஜ்யம் சென்றடைவோம். உங்கள் மாம்சத்தோடு போரிட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சிகளோடு போரிட கற்றுக்கொள்ளுங்கள். கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களோட போரிட மாட்டவே மாட்டீங்க. இந்த போர் செஞ்சீங்கன்னா அந்த போர் செய்ய மாட்டீங்க. அந்த போர் செய்யறவங்களுக்கு இந்த போர் செய்ய நேரம் இருக்காது. பிறரோடு போராடுகிறவர்களுக்கு தன்னோடு போராட நேரம் இருக்காது. தன்னோட போராடுகிறவனுக்கு பிறரோடு போராட நேரம் இருக்காது. என்னை ஒருத்தன் வந்து ஓங்கி குத்திட்டான், புரியுதுங்களா? கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தையும் கார், தனக்குள்ள போராட்டம் நடக்குது. இதை சிந்தித்து பார்க்கலைன்னா ஓங்கி இன்னொரு அடி நம்ம கொடுப்போம். புரியுதுங்களா? பிறரோடு போராடுகிறவர்கள் தன்னோடு போராட முடியாது. தன்னோடு போராட கற்றுக்கொண்டவன் பிறரோடு போராட மாட்டான். அல்லேலூயா. கற்றுங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து முடிக்கலாம்.
இந்த பகல் வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். தேவனுடைய அணியிலிருந்து நாம் செயல்படுகிறோமா அல்லது தேவனுடைய எதிரணியிலிருந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்மை ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்த நோக்கம் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளின் நடுவே சுடர்களைப் போல ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையின்